शुद्धसत्त्वगुरुत्तंसं सुचक्रवरदाग्रजं करुणाकरसूरीन्द्रं श्रीवासराघवं भजे मातर्गोदे चरणयुगलं संश्रितत्राणदीक्षं दासस्सोऽयं भजति नरकान् भावयन् भाविनस्तान् दृष्ट्वा स्यैनः कुलमपि तथा क्वाप्य दृष्ट्वा च शान्तिं केनाप्यस्मिन् प्रकटितदया हन्तजन्तौ भवत्वम्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று திருப்பாவையின் 12வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த 12வது பாசுரம் ரொம்ப ஒரு முக்கியமான பாசுரம். ஏன்னா தசரதனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள், அதை நீங்கள் அறிவீர்கள். முதல் குழந்தை ராமன், தசரதனுக்கும் கௌசல்யாவுக்கும் பிறந்த மகன் ராமபிரான். அடுத்து கைகேயிக்கு பிறந்த மகன் பரதன். அதுக்கப்புறம் சுமித்ரைக்கு 2 மகன்கள், லக்ஷ்மணன், சத்ருகணன். அப்போ இந்த குழந்தைகள் பிறந்த வரிசை என்னன்னா, முதல்ல ராமன், அடுத்து பரதன், அடுத்து லக்ஷ்மணன், அடுத்து சத்ருகணன். இப்படி 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இந்த 4 குழந்தைகளையும் தசரதன் தொட்டிலே கிடத்தினான். பார்த்தா 4 குழந்தைகளும் வீல் 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 வீல்னு அழறுது. இந்த குழந்தைகள் ஏன் அழுகின்றனன்னு இவர்களுக்கு புரியலை. அதனால் கொஞ்சம் வீட்டு பெரியோர்கள், ஏன்னா பெஸ்ட்டு பீடியாட்ரிஷியன் யாருன்னா பாட்டியம்மா தான்னு சொல்லுவார்கள். சிறந்த குழந்தைகள் மருத்துவர்னா அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிமார்கள் தான் இந்த குழந்தைக்கு இதனால தான் அழறுதுன்னு கண்டுபிடிச்சிருவா. அப்படி வீட்டில் உள்ள முதிய பெண்மணிகளை எல்லாம் அழைத்து அவர்கள்ட்டெல்லாம் காமிச்சாலும் அவர்களுக்கும் புரியலை, ஏன் குழந்தை அழறுதுன்னு புரியலையே. சரி, அடுத்த கட்டம் மருத்துவர்களை எல்லாம் அழைத்து வந்தார்கள். மருத்துவர்கள்லாம் பார்த்தா அவள் சொன்னால், பொதுவாக ஒரு குழந்தை அழுகிறது என்றால் வயத்தை வலிச்சா அழும், இல்லை காது வலி வந்தால் அழும், இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சா அழும். இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே, ஆனாலும் ஏன் அழறுது, மருத்துவர்களுக்கும் ஒன்றும் புரியல. கடைசியாக தசரதன் பார்த்தானா, திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம்ங்கிறா. இந்த பிரம்மஞானி வசிஷ்டர் நம்ம ஆச்சாரியன் இருக்கார், அவரை கூப்பிட்டு கேட்டு பார்ப்போன்னு ஆச்சாரியன் வசிஷ்டரை அழைத்து வருகிறான் தசரதன். வசிஷ்டர் வந்து 4 குழந்தைகளையும் பார்த்தார். தசரதன் கேட்டான், பாருங்க, தொட்டிலில் போட்டதுலேருந்து 4 குழந்தைகளும் வீல் 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 வீல்னு அழறுது, ஏன் அழறுதுன்னே புரியலைன்னா. வசிஷ்டர் சொன்னார், தொட்டில் வரிசையை இப்படி போட்டால் அழாமல் என்ன பண்ணுன்னு கேட்டார். ஏன்பா, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடுவில் நீ பரதனை போட்டுட்ட, பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் நடுவில் லக்ஷ்மணனை போட்டுட்ட. நீ தொட்டிலை போட்ட வரிசையே தப்பு. லக்ஷ்மணனால் ராமனை பிரிந்து இருக்க முடியாது, சத்ருகுணனால் பரதனை பிரிந்து இருக்க முடியாது. அதனால் தொட்டிலில் மாற்று. ராமன் தொட்டிலை அடுத்து லக்ஷ்மணன் தொட்டில், பரதன் தொட்டிலை அடுத்து சத்ருகுணன் தொட்டில். ஏன்னா சுமித்ரை 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாலே பெரும்போது பிரார்த்தனை பண்ணிட்டு பெற்றாளாம். அதாவது அந்த பாயசம் 2 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கான் தசரதன். யாகத்தின் பிரசாதம் பாயசம். இந்த கையில் ஒரு பகுதி, இந்த கையில் ஒரு பகுதி. முதல் பகுதி சாப்பிடும்பொழுது சொன்னாலாம், அங்கே கௌசல்யாவுக்கு பிள்ளையா பெருமாள் வரப்போறார், இந்த பாயசத்தின் விளைவா அந்த பெருமாளுக்கு தொண்டு செய்ய ஒரு தொண்டன் பிறக்கணும்னு பிரார்த்திச்சு அதை சாப்பிட்ருக்கா. அதனால பெருமாளுக்கு தொண்டு செய்யும் லக்ஷ்மணன் பிறந்தான். இந்த பக்கம் பாயசம் வச்சிருக்கா, அதை குடிக்கும்போது சொன்னாலாம், இந்த பக்கம் கைகேயிக்கு பரம பக்தனான பரதன் பிறக்க போறான், அந்த பக்தனுக்கு பக்தனாக இருக்கும் ஒரு குழந்தை எனக்கு பிறக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த பகுதியில் உள்ள பாயசத்தை குடிச்சாலாம். அதனால பக்தனான பரதனுக்கு பக்தனாக, அடியவனுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய சத்ருகுணன் வந்து பிறந்திருக்கிறான். ஆகையினால ராமனை விட்டு லக்ஷ்மணன் பிரிய மாட்டான், ராம பக்தனான பரதனை விட்டு அவன் பக்தன் சத்ருகுணன் பிரிய மாட்டான் என்பதை வசிஷ்டர் சொல்ல, ராமன் அடுத்த தொட்டில்ல லக்ஷ்மணன், அடுத்த தொட்டில்ல பரதன், அடுத்த தொட்டில்ல சத்ருகுணன்னு போட்டா பாதி அழுக குறைஞ்சிடுத்து. இன்னமும் கொஞ்சம் அழுதுன்னு தான் இருக்குது. இப்போ தசரதன் வசிஷ்டரை பார்த்தான், என்னமோ பெரிய வைத்தியமெல்லாம் சொன்னீங்க, பாதி அழுக தானே குறைஞ்சதுன்னா. வசிஷ்டர் சொன்னார், நீ 4 தொட்டில் போட்டதே தப்பு, 2 தொட்டில் தான் போடணும்னார். ராமனையும் லக்ஷ்மணனையும் ஒரே தொட்டிலில் போடு, பரதனையும் சத்ருகுணனையும் ஒரே தொட்டிலில் போடுடா. ஏன்னா ஒரு தொட்டிலுக்கும் இன்னொரு தொட்டிலுக்கும் லேசான ஒரு இடைவெளி இருக்கும் அல்லவா, அந்த அளவுக்கு கூட ராமனுக்கும் தனக்கும் இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பானா லக்ஷ்மணன். இந்த தொட்டிலுக்கும் அந்த தொட்டிலுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி கூட தனக்கும் பரதனுக்கும் இடையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான் சத்ருகுணன். அதனால லக்ஷ்மணனை அப்படியே ராமனோடு ஒரே தொட்டிலில் போடு, சத்ருகுணனை பரதனோடு அதே தொட்டிலில் போடுனார். அப்படியே கடத்தினார்கள். குழந்தையின் அழுகை நின்று போனது. தசரதன் பார்த்தான், வசிஷ்டரே, இந்த குழந்தைகளை பற்றி நீங்கள் தான் நன்னா புரிஞ்சு வச்சுருக்கீள், அதனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்களே பெயர் சூட்டணும், நாமகரணம் பண்ண வேண்டும்னு தசரதன் வசிஷ்டர்கிட்ட பிரார்த்தித்தான்.
அப்போ வசிஷ்டர் ஒவ்வொரு குழந்தையாக பெயர் சூட்டுகிறார். முதல் குழந்தையை பார்த்தார். இது வரைக்கும் ராமன் லக்ஷ்மணன் சொன்னதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு அடையாளத்துக்கு தான் சொல்லின்னு வந்தேன். இவாளுக்கு இன்னும் பேர் வைக்கலை. ஆனால் நம்ம பாட்டுக்கு முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லையா, அதனால நான் அடையாளம் சொன்னேன். இப்போ வசிஷ்டர் பேர் வைக்கணும். முதல் குழந்தையை பார்த்தார். ரமயத்தி இதி ராமஹா. அந்த முதல் குழந்தை இருக்கானே, தன் அழகாலும் குணங்களாலும் நம் உள்ளங்களை எல்லாம் ரமிக்கச் செய்கிறான், மனத்துக்கு இனியவனாக இருக்கிறான். அதனால ராமஹான்னு பேர் வச்சாரான். ரமிக்கச் செய்பவன் ராமன்னு பேர் வச்சுட்டார். அடுத்து ரெண்டாவது இப்போ யார் இருக்கா? லக்ஷ்மணன். அந்த குழந்தையை பார்த்தார் வசிஷ்டர். லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா. இவன் லக்ஷ்மணன்னு பெயர் சூட்டினார். ஏன்னா லக்ஷ்மி சம்பன்னன், இவன் சிறந்த லக்ஷ்மியோடு இருப்பான்னார். அது என்ன லக்ஷ்மியோடு இருந்தான்? லக்ஷ்மினா செல்வம், கைங்கரியம் என்ற செல்வம், கைங்கரிய ஸ்ரீ. ஏன்னா ஒரு பெரிய கேள்வி கேட்டா, ராமன் லக்ஷ்மணனை பிரிஞ்சு எவ்வளோ நாள் சார் இருந்தார்னு கேட்டா. ராமன் லக்ஷ்மணனை பிரிஞ்சு எவ்வளோ நாள் இருந்தார்? 3 நாள் இருந்தார். ஏன்னா நீ போய் ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றியே, அது என்ன 3 நாள்? ராமன் அவதாரம் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் லக்ஷ்மணனுடைய அவதாரம். அங்கே 2 நாள். ராமன் வைகுண்டம் போகிறதுக்கு 1 நாள் முன்னாடியே லக்ஷ்மணன் அங்கே போய்ட்றான், அங்கே 1 நாள். இந்த 3 நாள் வேணால் பிரிஞ்சிருந்தாலே ஒழிய மற்றபடி ஒருவேளை ராமன் எங்கேயாவது லக்ஷ்மணன் எங்கேயாவது போவதாக இருந்தாலும் ராம கைங்கரியத்துக்கு போவான். இப்போ இந்திரஜித்தை போய் அழித்து சண்டை போட்டுட்டு வான்னா அதுக்கு போவான். சுக்ரீவனை எச்சரித்து வான்னு சொன்னால் அதுக்கு போவான். அதெல்லாமல் ராம கைங்கரியம்னு போவானே ஒழிய தன் சொந்த வேலைக்காவது எங்கேயாவது லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிந்து போனான வரலாறே கிடையாது. அப்போ நாடோ காடோ ராமன் எங்கு இருந்தாலும் இவன் கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெறப்போகிறான். அதனால தான் லக்ஷ்மி சம்பன்னன். இவன் லக்ஷ்மி, கைங்கரிய லக்ஷ்மி நிறைந்தவன், லக்ஷ்மணன்னு பேர் வச்சார். அடுத்த குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சார். ஏன்? பரணாத் பரதஹா. இவன் பாரத்தை சுமக்கப் போகிறான், அதனால பரதன்னாராம். எந்த பாரத்தை? ராஜ்யபாரமா? அதைத்தான் பாதுகாதேவிட்டம் அர்ப்பணிச்சுட்டான். வேறொரு பாரத்தை பரதன் சுமந்தான். என்னன்னா கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பினா இல்லையா, சத்ருகுணன் சொன்னான் எல்லாத்துக்கும் இந்த கூனி தான் காரணம், கூனியை பழி வாங்கணும்னா. பரதன் சொன்னான், சேச்சே கூனியெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லைடா. அவள் சொன்னான்னா கைகேயிக்கு எங்கே மூளை போச்சு? சரி அப்போ கைகேயி தான் காரணமா? இல்லைடா, கைகேயி தான் சொன்னான்னா அதுக்காக தசரதன் இந்த மாதிரி பண்ணலாமா, ராமனை காட்டுக்கு அனுப்பலாமா? அப்போ தசரதன் மேலே தான் தப்பான்னா, இல்லை இல்லை, அவர் சொன்னாலும் மூத்தவன் நாடாழ்வது தானே முறை, ராமன் நினச்சா நாட்டை ஆண்டிருக்கலாம். ஓ அப்போ ராமன் மேலே தான் தப்பா? இல்லை, ராமன் மேலேயும் தப்பு இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமனும் போனான். அப்போ ந மந்தராயாக நச்சமாதுரஸ்யாக தோஷோ ந ராஜ்யா நச்சராகவசிய. யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு நான் பரதன். சத்ருகணன் கேட்டான், அப்போ ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் தான் காரணம்னா, மத்பாபமேவாத்திர நிமித்தமாசித் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. பரதன் சொல்கிறான், எல்லாம் நான் பண்ண பாப்போம். எப்படின்னு கேட்டான், பரதன்னு நான் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தால் எங்கள் அம்மா அந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாளா, காட்டுக்கு அனுப்பியிருப்பாளா ராமனை? பரதன்னு நான் ஒருத்தன் பிறந்ததுனால தானே இவ்வளவு தவறு. அடுத்து இந்த பரதனும் நாட்டில் இருந்திருந்தேன்னா, மாமா வீட்டுக்கு கேக்கைய தேசத்துக்கு போகாமல் நாட்டில் இருந்திருந்தேன்னா இந்த தப்பு நடந்திருக்குமா? அப்போ ஒரு தப்பு நடந்தால் அதில் நம் பங்கு என்னன்னு பார்க்கணுமே ஒழிய அடுத்தவன் பேரில் பழி போடக்கூடாது. அந்த பழியை தம் பேரில் போட்டுனா எல்லா தப்பும் என்னது? மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. பழிங்கிற பாரத்தை யாருமே சுமக்க மாட்டார்கள். பழியை தூக்கி அடுத்தவன் தலையில் போட்டு தான் நமக்கு பழக்கம். நாம் ஒரு முள்ளை மிதித்தாலும் கூட நான் முள்ளை மிதிச்சேன்னு சொல்ல மாட்டோம், முள் என்னை குத்திருத்துன்னு சொல்லுவோம். நன்னா யோசிச்சு பாருங்க, முள் நம்மளை குத்துமா? இந்த உலகத்தோட வரலாற்றில் யாராவது இது வரைக்கும் நான் முள்ளை மிதிச்சேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அடுத்தவன் பேரில் பழியை போட்டு தான் நமக்கு பழக்கம். பழிங்கிற பாரத்தை சுமந்தான். பாரத்தை சுமப்பவன் பரதன். அடுத்த 4வது சத்ருக்னன்னு பேர் வச்சார். ஏன்னா சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹான்னார். அதாவது நித்திய சத்ருன்னு நம் புலன்களுக்கு பேரான். நம் புலன்கள் தான் பெரிய எதிரியான். இந்த புலன்கள்லாம் கண்ட கண்ட விஷயங்கள்ல நம்மளை கொண்டு போய் ஈடுபடுத்தும். இந்த சத்ருக்னன் என்ன பண்ணானா, அந்த புலன்களை ஜெயிச்சானான். எப்படின்னா, அல்பமான உலகியல் விஷயம் மட்டும் இல்லை, உயர்ந்த ராமன்ட்ட கூட ஈடுபடாமல் ராமபக்தனான பரதன் திருவடியில் ஈடுபடும்படியாக அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணானே. ஏன்னா உலகியல் விஷயங்கள்லேருந்து புலன்களை ஈர்க்கணும்னா இது மட்டமானதுன்னு சொல்லி இழுத்துடலாம். ராமன்ட்டேந்து புலன்களை இழுத்து அதை ராமபக்தனான பரதன் திருவடியில் வைக்கணும்னா அது கஷ்டம். ராமன் ரொம்ப அழகாக இருக்கான், ஆனால் அதுக்காக பெருமாள்கிட்ட ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பெருமாளை விட பக்தன்கிட்ட ஈடுபாடு.
அதனால ராமன்ட்ட புலன்கள் போனாலும் அதையும் கொஞ்சம் இழுத்துங்க வா, ராமபக்தனான பரதனுக்கு கைக்கரியம் பண்ணு, அடியவனுக்கு அடியவன் தான் நம்ம சுரூபம்னு சொல்லி அந்த புலன்களை இழுத்து பிடிச்சானே, அந்த நித்திய சத்ருக்களாகிய புலன்களை வென்றதாலே நித்திய சத்ருகணன். அப்போ ரமிக்கச் செய்பவன் ராமன், கைங்கரிய லக்ஷ்மி உடையவன் லக்ஷ்மணன், பழி என்ற பாரத்தை சுமப்பவன் பரதன், புலன்களாகிய நித்திய சத்ருக்களை வென்றவன் சத்ருகணன்னு 4 பேருக்கும் பேர் வச்சுட்டார். ஆனால் வசிஷ்டர் சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சார். இதில் குறிப்பாக ராம லக்ஷ்மணர்கள் தான் நாம் பொதுவாக உலகத்தில் அதிகமாக சொல்கிறோம். இந்த ராம லக்ஷ்மணர்களுக்கு ஒரு தமிழாக்கம் வேண்டாமா? ராமன்னா தமிழில் எப்படி சொல்லலாம், லக்ஷ்மணன்னா தமிழில் எப்படி சொல்லலாம்? இதற்கு தமிழாக்கம் தேவைப்படுகிறது. இந்த தமிழாக்கம் பண்ணாலும் நம்மளை மாதிரி ஒரு ஆசாமியை கூப்பிட்டு தமிழாக்கம் பண்ணுன்னு சொன்னால் நம்ம தப்பும் தவறுமா பண்ணுவோம். ஒரு ஆஃபீஸில் என்ன பண்ணாங்களாம், மேஜர் இரிகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கும் தமிழ், எல்லாத்தையும் தமிழாக்குன்னாங்க. மேஜர் இரிகேஷன் ஆஃபீஸர், இதை தமிழாக்கணும். ஆஃபீஸர்னா அதிகாரி, இரிகேஷன்னா நீர்ப்பாசனம், மேஜர் பெருநீர்ப்பாசன அதிகாரின்னு வச்சுட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா, அதே ஆஃபீஸில் மைனர் இரிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க? அதனால் தமிழாக்கம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பல சிக்கல் வரும். ஆனால் ரொம்ப அற்புதமாக இந்த ராமன் லக்ஷ்மணன் 2 திருநாமங்களுக்கு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தமிழாக்கம் கொடுத்துருக்கா. திருப்பாவை 12ஆம் பாசுரத்தில் ராமனுக்கும் தமிழாக்கம், லக்ஷ்மணனுக்கும் தமிழாக்கம். ராமனுக்கு எது தமிழாக்கம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான், மனதை ரமிக்கச் செய்பவன் ராமன், மனத்துக்கினியான் என்பதுதான் ராமஹாங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு தமிழாக்கம். லக்ஷ்மணன் கைங்கரியம் என்ற நல்ல செல்வத்தை உடையவன், நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் தான் லக்ஷ்மி சம்பன்னன். லக்ஷ்மணனுக்கு தமிழாக்கம் நற்செல்வன். ரமயதீதி ராமஹா, மனதை ரமிக்கச் செய்பவன் ராமன், தமிழாக்கம் மனத்துக்கு இனியான். இப்படி ராமன்னா மனத்துக்கு இனியான், லக்ஷ்மணன்னா நற்செல்வன் என்று இப்படி அந்த 2 சம்ஸ்கிருத பெயர்களுக்கு ஆண்டாள் தமிழாக்கம் தந்த பாசுரம் இன்றைய பாசுரம். திருப்பாவையின் 12வது பாசுரம்ங்கிறது இந்த பாசுரத்துக்கான தனிச்சிறப்பு. நாம் ஏற்கனவே பார்த்தபடி இந்த திருப்பாவையின் 2வது பகுதியான 6ஆம் பாட்டிலேருந்து 15ஆம் பாட்டு வரை ஜீவாத்மாவின் தன்மைகளை எல்லாம் ஆண்டாள் சொல்லிட்டு வரா. அதில் இந்த 12ஆம் பாட்டில் ஜீவாத்மாவுக்கு என்ன தன்மை சொல்கிறான்னா, அதுவும் அதே நற்செல்வன். அப்போ லக்ஷ்மணன் எப்படி ராமபிரானுக்கு கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணி அந்த கைங்கரியத்தையே தனது நல்ல செல்வமாக கொண்டானோ, அதுபோலத்தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் சிறந்த செல்வம் என்னன்னா, பெருமாளை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது. அந்த தொண்டுதான் நமக்கு செல்வம். குலசேகர பெருமாள் பாடினார், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோட் அம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. அப்போ இந்த ஜீவாத்மா பெற வேண்டிய மிகச்சிறந்த செல்வம் எதுனா பெருமாள், அவர் திருவடி, அவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். இதை விட உயர்ந்த செல்வம் வேறு கிடையாது. அப்போ அந்த செல்வத்தோடு இருந்தால் அந்த ஜீவாத்மா நற்செல்வன்னு அழைக்கப்படுவான். அதுதான் ஜீவாத்மாவின் தன்மையா இந்த பாட்டில் காட்டுறா. இது புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் துதியில பெரிய பெருமாள் ரங்கநாதனை பார்த்து சொன்னார், பெருமாளே உன் திருவடி தான் எனக்கு நற்செல்வம்னார். பெருமாள் கேட்டார், என்னது என் திருவடியை செல்வம்னு சொல்கிறேளே, உங்களுக்கு கையில் ஹாட் கேஷ் பணம் இருந்தால் நீங்கள் ஒரு நிலம் வாங்கலாம், என் திருவடியை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். அளவந்தார் பதில் சொன்னார், என்ன இப்படி சொல்லிட்ட, விலாச விக்ராந்த பராவராலயம். பகவானே, கையில் காசு இருந்தால் தான் பூமி வாங்கலாங்கிறியா? உன் திருவடி நிலத்தையும் விண்ணுலகத்தையும் மொத்தமாக மகாபலிட்டேந்து ஒரு நொடியில் வாங்கிடுத்தே. அப்போது பணத்தை வச்சு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கு கார்பரேஷன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அங்கே இங்கே போய் அப்ரூவல் வாங்கி பல இடத்துக்கு ஏறி இறங்கி அலையணும். உன் திருவடி கண்ணிமைக்கும் நொடியில் மொத்த லேண்டு, மொத்த வானம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுத்து. அப்போ அங்கேயும் உன் திருவடி தான் சிறந்த செல்வம்னு காமிச்சுடுத்து. பெருமாள் சொன்னார், அப்படி இல்லை அளவந்தாரே, இப்போது பணம் கையில் இருக்குன்னா ஆபத்துனா உதவும், என் திருவடியை வச்சுன்னு என்ன பண்ண வேண்டார். அளவந்தார் கேட்டார், என்ன இப்படி சொல்லிட்ட, நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம். பகவானே, பணம் ஆபத்தில் உதவுங்கிற, இல்லை உன் திருவடி தான் ஆபத்தில் உதவும். எல்லா ஆபத்துலேயும் பணம் உதவுமா? ஒரு திருடன் வந்து ஒரு கத்தியை காட்டி பணத்தை எடுன்னா அந்த ஆபத்தில் பணமாக உதவும்? பகவான் திருவடியை நினச்சா பகவான் வேணால் ரட்சிக்க முடியும். அப்போ பணம் எல்லா இடத்துலையும் உதவும் யார் சொன்னா? ஏன் அதை விடுங்களேன்,
திடீர்னு ஓவர் நைட் டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு சொல்லி சொன்னால் கையில் இருக்கிற காசுக்கே வேல்யூ இல்லை. கையில் நான் 10,000 ரூபா வச்சுருக்கேன், எல்லாம் 1000 ரூபா நோட்டு இல்லை 500 ரூபா நோட்டுன்னு ஒருத்தர் வச்சுருந்தார். டிமானிட்டைசேஷன் பண்ணியாச்சுன்னா கையில் இருக்கிற காசுக்கே மதிப்பு இல்லை. ஆனால் பெருமாளுடைய திருவடி இருக்கே, யாராலையும் மதிப்பிழப்பு பண்ணவே முடியாத செல்வம் எதுன்னா அவனுடைய திருவடி மட்டும்தான். அப்போ அதுதான் ஆபத்தில் உதவும். அதனால தானே சொல்லி வச்சா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. அடி இல்லை, திருவடி. பெருமாளுடைய திருவடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ முடியாது. அப்போ லேண்டு வாங்கணுமா, உன் திருவடி மகாபலிட்டேருந்து வாங்கிடுத்து. ஆபத்தில் உதவணுமா, உன் திருவடி தான் உதவுறது. விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. அப்போ பகவானே எனக்கு செல்வம்னா உன் திருவடி, அதுதான் நல்ல செல்வம்னார். அப்போ ஒரு பக்தனானவன், ஒரு ஜீவாத்மா, பகவானை அடைய விரும்பும் தொண்டன் தனக்கு எல்லாவித செல்வமும் பகவானேன்னு கருதணும்னு இந்த பாட்டில் ஜீவாத்மாவின் தன்மையை காட்டுகிறாள். அப்படிப்பட்ட பாசுரத்தை தான் அனுபவிக்க உள்ளோம். 12வது பாசுரம், 7வது தோழியை ஆண்டாள் எழுப்புகிறாள். பாசுரத்தை பார்த்துருவோம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்தினாய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்போ அந்த பெண் வீட்டு வாசலில் நடக்கும் ஒரு காட்சி, அந்த காட்சி அப்படியே படம் பிடித்து காட்டுகிறாள் ஆண்டாள். என்னன்னா, கனைத்துனா கதறிக்கொண்டுன்னு அர்த்தம். எது கனைத்ததுன்னா, இளம் கற்று எருமை, இளம் கண்ணுக்குட்டியை உடைய ஒரு தாய் எருமை மாடு. அது என்ன பண்ணித்தான், கன்றுக்கு இறங்கி தன் கண்ணுக்குட்டி மீது இறக்கப்பட்டு நினைத்து, அது தன் மடியில் வாய் வைத்ததாக நினைத்து முலை வழியே தன் மடியில் இருந்து நின்று பால் சோர, நிலைத்து நின்று நெடிய ஒரு ஆறு போல் பாலை சுரக்க நனைத்து இல்லம், அந்த ஓடி வரக்கூடிய பால் என்பது வீட்டு வாசலையே நனைத்து கொண்டு கன்றுக்குட்டியை நோக்கி ஓடி வர, அந்த பாலை கன்றுக்குட்டி பருக நனைத்து இல்லம் சேராக்கும், இந்த பாலும் மண்ணும் சேர்ந்து வீட்டு வாசலே சேறு சகதியாக ஆகிவிட்டது. இதுதான் வீட்டு வாசலில் நடக்கும் காட்சி. எதுக்கு எரும மாடு திடீர்னு பாலை சுரக்கணும், அது எதுக்கு கண்ணுக்குட்டிகிட்ட போகணும் புரியலையேன்னா, அந்த வீட்டு ஆயன் யார்னா நற்செல்வன் என்பவன். அந்த நற்செல்வன்கிற ஆயன் எப்போதும் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டே இருப்பானாம். இவன் கைங்கரியத்திலேயே மூழ்கிட்டதுனால வீட்டில் ஒரு எரும மாடு இருக்குது, பால் கறக்கணும், அதெல்லாம் மறந்துட்டு வீட்டில் ஒரு மூலையில் எரும மாட்டை கட்டி போட்டுட்டு இன்னொரு மூலையில் எரும மாட்டின் கண்ணுக்குட்டியை கட்டி போட்டுட்டு கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு இவன் போயிட்டான். இப்போ இவன் அவிழ்த்து விட்டாதான் இந்த கண்ணுக்குட்டி தாய் எருமையிட்ட போய் பால் குடிக்க முடியும். நம்மால் கைங்கரியத்துக்கு போனவன் போனாண்டி எப்போ வருவாங்கிறது தெரியல. அதனால இந்த இளம் கண்ணுக்குட்டி அதுக்கு அம்மானு கூட கூப்பிட தெரியாது, அது பசினால் தவிச்சுன்னு இருக்கு. அதனால அந்த தாய் எருமை பார்த்து தான், பொதுவாக எரும மாடுதுன்னா ஸ்லோ டு ரியாக்ட்னு என்று தான் சொல்வார்கள். அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனால் எரும மாடே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா ரொம்ப காலதாமதமாயிருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த தாய் எருமை பார்த்து தான், ஐயோ என்னுடைய கன்றுக்குட்டி இப்படி வாடுகிறதே அப்படின்னு நினச்சி, இப்போ நம்ம நற்செல்வன் வராமல் இது நம்மிடம் பால் குடிக்க முடியாது. அதே சமயம் இது துடிச்சுன்னு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியாது. எப்படியாவது இதுக்கு பால் ஊட்டணும், பசி ஆற்றணும். அது இளம் கன்று, வேற தாய்ப்பால் தவிர எதுவும் சாப்பிடாது. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்து தான் எருமை அந்த கண்ணுக்குட்டி தன் மடியில் வாய் வைத்ததாக தானே பாவித்து கொண்டு பாலை சுரக்கத் தொடங்கியது. அப்போ கனைத்துனா கதறி, தன்னுடைய கன்றுக்குட்டி வாய் திறந்து கூட அம்மானு கூப்பிட தெரியாதே என்று அதற்காக கதறி, இளம் கற்று எருமை, அந்த இளம் கண்ணுக்குட்டியை உடைய அந்த எருமை மாடு கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டி மேலே இரக்கம் கொண்டு நினைத்து, அது மடியில் வாய் வைத்ததாக நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, மடியிலேந்து நிலைத்து பாலை சுரக்க நனைத்து இல்லம் சேராக்கும், அந்த பால் வீட்டை நனைத்து சேராக்கி கொண்டு அந்த கன்றுக்குட்டியை நோக்கி ஓடி வர கண்ணுக்குட்டி நக்கி நக்கி சாப்பிட்றது. இந்த பாட்டு கம்பருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதனால என்ன பண்ணார், தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை புகழ வேண்டும்னு கம்பர் ஆசைப்பட்டார். ஏன்னா இப்போ கம்பர் இன்ஸ்பிரேஷன் எதுவும் யோசிப்பாங்க, கம்பராமாயணத்திலேருந்து ஒரு பாட்டு வாணி மகாலில் சொன்னானேன்னு, அதை இங்கே சொல்லலை. கம்பர் வேறொரு இடத்துல இதனால இன்ஸ்பயர் ஆயிருக்கார். எங்கன்னா, தன்னை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல்.
அந்த சடையப்ப வள்ளலுடைய பெருமையை ஆங்காங்கு கம்பர் பாடுவார். ஏன்னா நம்மை ஒருத்தர் ஆதரிக்கிறார்னா நாம் நன்றியோடு அவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பண்பு கம்பருக்கு உண்டு. அப்போது திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலை அவ்வப்போது புகழ்வார். அப்படி சடையப்ப வள்ளலை புகழ்ந்து கம்பர் ஒரு பாட்டு பாடினார். அதில் என்ன சொல்கிறார்? மோட்டெருமை வாவி புக முட்டுவரால் கன்றென்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர் அப்படின்னு பாடினார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சடையப்ப வள்ளல் என்பவர் திருவெண்ணெய்நல்லூருங்கிற ஊரில் இருக்கார். அந்த ஊரில் நிறையா நடைவாவிகள், சின்ன சின்ன குளம், இறங்கி நீராடக்கூடிய கிணறு அதெல்லாம் இருக்குமா. அங்கே உள்ள எருமை மாடெல்லாம் என்ன பண்ணுமா, அந்த கிணறு அல்லது குளத்தில் இறங்கி நீராடுவதற்காக போகுமா. அப்படி உள்ளே போய் நீராடிட்டு வெளியில் வரும்போது தான் கொஞ்சம் குளிச்சாதான் அந்த எருமை மாட்டுக்கு தூக்க கலக்கமெல்லாம் போய் கொஞ்சம் தெளிவு வரும். வெளியில் வந்தப்புறம் தான் எருமை யோசிக்குமா, இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டினோமோ. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு செல்ஃபோன் கொண்டு வந்தோமா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிப்போம். அதை மாதிரி இது நல்லா குளிச்சுட்டு அந்த வாவிலேருந்து வெளியில் வந்தப்புறம் ஐய கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டினோமான்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குமா. யோசிச்சுட்டு வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே நாட்டில், நோ ப்ராப்ளம், கண்ணுக்குட்டி மடியில் வாய் வச்சுட்டான்னு நினச்சி இங்கேருந்து பாலை சுரப்போம்னு சுரக்க ஆரம்பிக்குமா. அந்த வாவிக்கரையில் இருந்து எருமை பால் சுரக்க தொடங்கினால் அந்த பால் அப்படியே ஆறாக வீடு வரை ஓடி வந்து வீட்டிலே மாட்டுத் தொழுவத்தில் கட்டப்பட்டு இருக்கும் எருமை கன்றுக்கு அந்த பாலாறு ஓடி வர அந்த எருமை கன்று நக்கி நக்கி சாப்பிட்டு அந்த ஊரில் பாலாறு ஓடுகிறது என்றால் அந்த ஊர் எவ்வளோ வளமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊருக்கு எது வளம்? பாலாறு ஓடினா வளம். அப்போ இப்படி எருமை பாலே ஒரு ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளோ வளமாக இருக்கும். அந்த ஊருக்கு தலைவர் யார்னா எங்கள் சடையப்ப வள்ளல். ஏன்னா அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும். அந்த எருமை எப்படி எங்கோ இருக்கக்கூடிய கன்றுக்கு இங்கேருந்து பால் சுரந்ததோ அது போல தான் சடையப்ப வள்ளல் எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய வித்வான்களுக்கெல்லாம் இங்கிருந்து நான் செல்வத்தை சுரக்கிறேன்னு சொல்லி சுரப்பார் அப்படின்னு சடையப்ப வள்ளலை பாராட்ட இதை பயன்படுத்திட்டார் கம்பர். அப்படியே கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன். அதுபோல் சடையப்ப வள்ளலும் ஒரு நற்செல்வன். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த எருமை வாவி கரையில் நின்றபடி பால் சுரந்தால் வீடு வரை போகும். சடையப்ப வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர்லேருந்து தானம் பண்ணா நாடெங்கும் போய் அந்த செல்வம் என்பது பெருகும். அப்படி தானம் பண்ணுவார் எங்கள் வள்ளல்னு கம்பர் இதை பயன்படுத்துகிறார். ஆகையினால இப்படிப்பட்ட காட்சியை ஆண்டாள் இங்கே நமக்கு வர்ணித்து காட்டுகிறாள். அதெல்லாம் சரிப்பா, நேற்றுக்கு ஒரு அரை மணி நேரம் பகவத்கீதையிலேருந்து சொல்லி கர்மயோகம் நம்ம கடமையை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது, எதா இருந்தாலும் கடமையை செய்யணும், நம் ஒத்தொத்தரையும் இறைவன் ஒரு காரணத்துக்காக படைத்திருக்கிறான், ஒரு காரணத்துக்காக அந்த கடமையை கொடுத்துருக்கான், அதை விடவே கூடாது என்று நீ சொன்னாயே, நம்மால் நற்செல்வன் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறேங்கிற பேரில் கடமையை விட்டுட்டானா இல்லையா? அதுவும் இவனை லக்ஷ்மணன் நற்செல்வன் லக்ஷ்மணன் பேரெல்லாம் வச்சுட்டுருக்கான். அப்படிப்பட்ட நல்ல பேரை வைத்து கொண்டு இவன் நல்ல பேர் வாங்காமல் இந்த மாதிரி எருமையை கறக்காமல் கடமை தவறலாமா? அப்படின்னா இதை கொஞ்சம் சிம்பாலிக்காக குறியீடாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் லிட்ரல் சென்ஸில் ஐயோ அந்த எருமை கஷ்டப்பட்டதா, ஐயோ அந்த கண்ணுக்குட்டி பசியால் வாடியதான்னு அந்த கோணத்தில் இதை பார்க்க வேண்டாம். இவன் எருமை பாலை கறக்கவில்லை என்பது ஒரு சிம்பாலிசம், குறியீடு. என்னன்னா இவன் பசுவின் பாலை கறந்துட்டானோ, எருமை பாலை தான் கறக்காமல் இருந்தானோ. அது எப்படி தெரியறதுன்னா, எருமையை மட்டும் கறக்கலைன்னு குறிப்பிட்டு சொன்னாலே பசுவை கறந்துட்டான்னு அர்த்தம். ஏன்னா போன பாட்டில் என்ன இருந்தது, கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அப்போ கறவைங்கிறதுல பசு எருமை எல்லாம் வரும். இங்கே தனித்து கனைத்து ஈழம் கற்று எருமைன்னு இருக்கு, இங்கே கறவைன்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசு மாட்டை கறந்துருக்கான்னு அர்த்தம், எருமை மாட்டை கறக்கலைன்னு அர்த்தம். அதுக்காக பசுக்கிட்ட ப்ரிஃபரன்ஸ், எருமைனா பிடிக்காது அப்படி அர்த்தம் இல்லை. பசுவும் எருமையும் குறியீடுகள். ஏன்னா பசுவின் பால் இருக்கே, பசும் பாலா பசுப்பாலா? பசும் பால்னா பசுமை ப்ளஸ் பால் தமிழில், பசுமை ப்ளஸ் பால்னா பசுமையான பால் இல்லை பச்சை கலர் பால்னு அர்த்தம். பசுப்பால்னா தான் பசுவீடு இருந்து வரக்கூடிய பால். பசுப்பால் எதுக்கு பயன்படும்னா, ஒரு யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், இந்த மாதிரி பெருமாள் திருவாராதனம், இந்த மாதிரி வைதிக காரியம், பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், இதுக்கெல்லாம் பசுப்பால் பயன்படும். அதனால் அதை கறந்துட்டான். எருமைப்பால் எதுக்கு பயன்படும்னா காப்பி போட்டு சாப்பிட தான் பயன்படும், லௌகிக விஷயங்களுக்கு தான் பயன்படும். இவனுக்கு லௌகிகத்தில் நாட்டம் இல்லை, அதனால் அதை கறக்காமல் தவிர்த்து விட்டான். அதனால் இதை இர்ரெலவெண்ட்டாக சில பேர் ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட கமெண்ட் போடுவா, ஐ ஃபீல் ஃபார் தட் பஃபல்லோ.
நான் அந்த எருமை மாட்டுக்காக ரொம்ப வருத்தப்படுகிறேன், அது எவ்வளவு கனைத்திருக்கும். நான் சொன்னேன், அதை அவ்வளோ லிட்டரெலாம் எடுத்துக்காதீங்கோ, பசுப்பாலை கறக்கிறான் எருமைப்பாலை கறக்கலைன்னா என்ன அர்த்தம்னா பகவானுக்கு கைங்கரியத்தில் மட்டும்தான் இவனுக்கு ஈடுபாடு, லௌகிக விஷயத்தில் ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எருமைப்பாலை கொண்டு பகவானுக்கு எந்த கைங்கரியமும் யூஸ்வலாக பண்ண மாட்டா. திருமஞ்சனத்துக்கு பசுவின் பால் தான். ஒரு யாகம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு பசுவின் பால் தான், ஹோமத்துக்கு பசுவின் பால் தான். அப்போ எல்லாத்துக்கும் பெருமாளுக்கு எது பயன்படுமோ அதை அவன் நாடி செல்கிறான், அதை சேகரித்துக் கொள்கிறான். எருமைப்பால் லௌகிகமாக கார்த்தால எழுந்ததும் காப்பி போட்டு சாப்பிட்றா பாருங்க, அதை காஃபிங்கிறது தான் பல பேருக்கு ஆனந்தமாக இருக்குது. வேடிக்கையாக சொல்கிறா சில பேர், எங்களுக்கு சுக்லாம்பரதரமே காஃபி தான்னா. காத்தால எழுந்தால் சுக்லாம்பரதரம் காஃபி. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் தானே, சுக்லாம்பரதரம் எப்படி காஃபி ஆகும்னா அதுக்கு அவள் விளையாட்டாக சொல்கிறா, சுக்ல அம்பரதரம்னா வெள்ளை ஆடை அணிந்தன்னு அர்த்தம். சுக்லனா வெள்ளை, அம்பரம்னா ஆடை. சுக்ல அம்பர வெள்ளை பாலாடை அணிந்தது காஃபி. விஷ்ணு, விஷ்ணுனா கருப்பு கலர் பெருமாள்னு அர்த்தம். அதில் கருப்பு கலரில் தான் டிகாஷன் கேட்குறா. அதை ரெண்டையும் சேர்த்தா சசிவர்ணம்னு ரெண்டும் காம்பினேஷனாக அந்த காஃபி கலர் வந்துடுறது. பிரசன்ன வதனம், அதை பார்த்ததுமே முகத்தில் பிரசன்னம், அப்படி ஒரு சந்தோஷம். அதை சொல்லும் போதே நிறைய பேருக்கு சந்தோஷம் வருது பாருங்க. அதனால பிரசன்ன வதனம். தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே, அதை தியானம் பண்ணால் எல்லா கஷ்டம் தலைவலி எல்லாம் மறந்துடுறதான் காஃபி அப்படின்னு நினச்சாலே. ஆனால் அடியனுக்கு அந்த நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் கேட்குறா, ஏன்டா கும்பகோணத்துலேருந்து வந்தேங்கிற காஃபி சாப்பிட மாட்டியான்னா, இல்லை சார் எனக்கு அந்த நல்ல பழக்கம் கிடையாதுன்ட்டேன். ஏன்னா துவயம்னு காஃபியை சொல்கிறா, நம்ம துவயம்னு மந்திரம் எப்போதும் சொல்லிட்டு இருக்கோம், அப்புறம் அந்த காஃபி நமக்கு எதுக்கு, அதனால் அந்த பழக்கம் அடியனுக்கு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அனுபவிக்கிறா. இப்படி காஃபி சாப்பிட்றவாளுக்கு எருமைப்பாலில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு பசுப்பால் தான் பயன்படும். அதனால் அவன் என்ன பண்ணான், எருமைப்பாலை தவிர்த்தான், பசுப்பாலை கறந்தான். அவ்வளோதான் சிம்பாலிசம். இன்னொரு குறியீடு இருக்குது. பசு என்பது சத்வகுணத்தை குறிக்கும். ஏன்னா பசு பாருங்களேன், பார்க்கும்போதே தெய்வீகமாக சாந்தமாக இருக்குது, அது சத்வகுணம். எருமைக்கு கொஞ்சம் அந்த சோம்பல்ங்கிறது அதிகம் என்று சொல்வார்கள். அதுக்காக எருமை வச்சிருக்கவா யாரா நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்துட போகிறா, அடியன் அப்படிலாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அப்படியே ஏதாவது புண்படுத்தும் நோக்கம் இருந்தாலும் உங்களை சிரிக்க வைத்து உங்கள் வயிறை புண்படுத்துவதை தவிர எங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை என்பதை திட்டவட்டமாக பொறுப்பு துறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் பொதுவாக எருமை மாட்டுக்கு வேகம் குறைவு என்று சொல்வார்கள். அதனால் கொஞ்சம் அந்த தமோ குணம் என்பது எருமை மாட்டுக்கு அதிகம். அதனால் இப்போது பசு என்பது சத்துவகுணம், எருமை என்பது தமோ குணம். இந்த நற்செல்வன் எப்படின்னா தமோ குணத்தை தவிர்த்து விட்டு சத்வகுணத்திலே நிலை பெற்றிருக்கிறான். சத்துவகுணம்னா சாந்தமாக பகவானை சேவிப்பது சத்வகுணம். ரஜோகுணம்னா ரொம்ப ஓவர் ஆக்டிவாக ஆசை கோபத்தோடு இருந்தால் ரஜோகுணம். ஒன்றுமே இல்லை மொத்தமாக சோம்பேறித்தனமாக இருந்தான்னா அது தமோ குணம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது பொதுவாக மக்கள்லாம் சத்வகுணத்தில் இருப்பார்கள். ஏதோ ஊர் விட்டு ஊர் வந்து பேச வந்திருக்காரே, ஏதோ நல்லா பேச போகிறார் போல இருக்குன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து உட்கார்றா பாருங்க, அதுக்கு சத்துவகுணம்னு பேர். ஒரு 10-15 நிமிஷம் ஆனால் புரிஞ்சு போயிடும் இது ஒன்றும் இல்லைன்னு. அதனால் நம்ம செல்ஃபோன் எடுப்போம், இந்த பக்கம் பேசுவோம், அந்த பக்கம் பேசுவோம், அப்புறம் எழுந்து போவோம், இந்த பக்கம் நடப்போம். இதுக்கு ரஜோகுணம்னு பேர். அரை மணி நேரம் ஆச்சுன்னா நன்னா வசமாக இவர்கிட்ட மாட்டின்ட்டோம், இன்னும் 1 மணி நேரத்துக்கு விட மாட்டார், பேசாமல் தூங்கிடுவோன்னு தூங்குறா பாருங்க, அதுக்கு தமோ குணம்னு பேர். அப்போ ஆரம்பிக்கும் போது சத்துவகுணம், போக போக ரஜோகுணம், அப்புறம் முடிவிலே தமோகுணம். இந்த குணங்களில் எருமை என்பது தமோகுணம், பசு என்பது சத்துவகுணம். பசுவை கறந்தான், எருமையை தவிர்த்தான், தமோகுணத்தை தவிர்த்தான், சத்துவகுணத்தை கை கொண்டான்னு புரிஞ்சுக்கணும். ஆக அந்த மாதிரி அவன் கைங்கரியத்திலே ஈடுபட்டு அதுக்கு தேவையானதை மட்டும் செய்கிறான். மேலும் இந்த எருமை மாடு தவித்தது இல்லைங்கிற விசாரமே இந்த இடத்துல தேவையில்லை. ஆனால் நம் கடமையை செய்வதை விடவும் பகவானுக்கு ஒரு கைங்கரியம் கிடச்சிதுன்னா அந்த கைங்கரியத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து செய்யணுமா. ஏன்னா நம்முடைய கர்மா கடமைகள் இதெல்லாம் கூட பெருமாளுக்கு திருவாராதனமாக நினச்சி தான் செய்கிறோம். அந்த பெருமாளே நேரே கூப்பிட்டு நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுத்துட்டார்னா அதை முதல்ல செஞ்சிடணும். அதுக்காக கடமையை விட்டுவிடக்கூடாது. அவர் கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்து நம்ம கடமையை செய்யணும். இப்போது பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன், அவரை ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் கூப்பிட்டு எனக்கு விசிறி வீசு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுன்னார். விசிறி வீசினார். கூட ஒரு சிஷ்யர் வந்து சுவாமி சந்தியாவந்தனத்துக்கு டைம் எடுத்துனார். பராசர பட்டர் சொன்னார், இரு நான் பெருமாளுக்கு விசிறி வீசிட்டு தான் வருவேன்னார். அதுக்காக சந்தியாவந்தனத்தை விட்டுடுன்னு அர்த்தம் இல்லை, பெருமாளை உகப்படைய செய்வதற்காகத்தான் இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறோம். அந்த பெருமாளே நேரே கூப்பிட்டு நம்மளை விசிற சொல்கிறாருன்னா அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு நம்ம கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். இதை உணர்த்தியவர்கள் யாருன்னா கோபிகைகள். கிருஷ்ணன் என்ன பண்ணா,
ஆயர்பாடியில் சரத்காலம், இலையுதிர் காலம் வந்தது. ஒரு நாள் மாலை பொழுது சந்திரோதயமானது. அப்போ கிருஷ்ணன் குழல் ஊதத் தொடங்குகிறான். கிருஷ்ணன் குழல் ஊதத் தொடங்கியதும் கோபிகைகள்லாம் அவரவர் வீட்டில் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குழலோசையை கேட்டதும் அந்தந்த கோபிகைகள் என்னென்ன வேலை செஞ்சாலோ எல்லா வேலையும் அப்படியே விட்டா. கண்ணன் குழல் ஊதி விட்டான், கண்ணன் நம்மை அழைத்து விட்டான், அவன் கூப்பிட்டுட்டான்னா நம்ம போகலாம். அதாவது அதில் விஷயம் இருக்குது. நாம கடமையை சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை வேறு ஏதாவது கிரிக்கெட் பார்க்கணும், கேளிக்கையில் ஈடுபடணும் அந்த எண்ணத்தாலேயோ விட்டுட்டு பாருங்க அவளும் விட்டான்னு சொல்லப்படாது. கடமையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு பகவான் கூப்பிட்டுட்டான்னா அவன் எதை கூப்பிடுறானோ அதுதான் கடமை, அதுதான் தர்மம். அப்போ கோபிகைகள் என்ன பண்ணாலாம், ஒரு சிலர் துகந்தியோபி யயுக்காஷித் தோகம் ஹித்வா சமுத்சுகாக, ஒரு சில கோபிகைகள் பசுவில் பால் கறந்து கொண்டிருந்தார்களாம். குழல் ஓசையால் கிருஷ்ணன் சிக்னல் கொடுத்தான் வான்னு, அப்படியே விட்டா பால் பாத்திரம்லாம் உருண்டுன்னு இருக்கு, நேராக ஓடிவிட்டார்கள். அடுத்து பயோதிஸ்ரித்ய சையாவம் அனுத்வாசியாபரா யுயுகு, வேறு சிலர் பால் காய்ச்சின்னு இருக்கா அடுப்பில். கிருஷ்ணன் குழலோசை கேட்டது, பால் பொங்கிறது பொங்கலை அதை பற்றி கவலையே படலை, நேராக கண்ணனிடம் ஓடிவிட்டார்கள். பரிவேஷயந்தியா, ஒரு சிலர் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள், குழலோசையை கேட்டார்கள், நேராக ஓடிட்டா. பாயயந்திய சிசூன் பயகா, ஒரு சில பெண்கள் தங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டின்றிருந்தாளாம், கிருஷ்ணன் குழலோசையை கேட்டா அப்படியே விட்டுட்டு போயிட்டா. சுஷ்ரூஷந்திய பதீன் காஷ்டித்து, ஒரு சிலர் தங்கள் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தார்கள், கண்ணன் குழலோசையை கேட்டார்கள், ஓடி போய்விட்டார்கள். அப்புறம் அசனந்தியோபாசிய போஜனம், ஒரு சிலர் சாப்பிட்டு இருந்தா குழலோசையை கேட்டா உணவெல்லாம் அப்படியே போட்டா கண்ணனை நாடி ஓடினார்கள். லிம்பந்தியகா, ஒரு சிலர் சந்தனம் பூசின்னு இருந்தா குழலோசையை கேட்டா பாதியில விட்டுட்டு, சந்தனம் பூசிண்டா கை அலம்பணும்னு சாஸ்திரம், கை கூட அலம்பல அப்படியே போயிட்டா. அடுத்து பிரமிருஜந்தியோன்யாகா, வேறு சிலர் அப்பதான் நீராடி கொண்டு இருந்தார்களாம், குழலோசையை கேட்டா பாதியில் அப்படியே சென்றார்கள். அஞ்சந்திய காஷலோச்சனே, வேறு சிலர் கண்ணுக்கு மையிட்டு இருந்தாலாம், பாதி கண்ணுக்கு தான் மையிட்டு இருக்கா, குழலோசையை கேட்டார்கள், அப்படியே சென்று விட்டார்கள். வேறு சிலர் ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கா, குழலோசையை கேட்டா வியத்தியஸ்த வஸ்திராபரணாக காஷ்டித் கிருஷ்ணாந்திகம் யயுகு, அதை அப்படியே பாதியிலேயே கண்ணனிடம் வந்து விட்டார்கள். அத்தனை பேரும் கிருஷ்ணன் முன்னாடி வந்து நிற்கிறா. கிருஷ்ணன் சொன்னானா, ஸ்வாகதம் ஓ மகாபாகாக பிரியம் கிம் கரவாணிவகா. ஓ ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம், நல்வரவு கோபிகைகளே, வாருங்கள் வாருங்கள், சொல்லுங்கோ என்ன விஷயமா வந்தேள்? இரவு நேரம், வீட்டை விட்டு பொதுவாக வெளியில் வர்றது வழக்கம் இல்லையே, விளக்கு வைக்கிற நேரம் வந்தால் வீடு இருக்குது தெரிஞ்சுக்கோங்கிறா, நீங்கள் விளக்கு வச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கேளே, என்ன விஷயம்? ஓ யமுனையில் உள்ள தோட்டங்களை எல்லாம் சுற்றி பார்க்க வந்திருக்கேளோ, வாருங்கள் நன்றாக சுற்றி பாருங்கள், சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு செல்லுங்கள், உங்கள் வீட்டில் கடமை இருக்கிறது, அந்த கடமை தான் எனக்கு செய்யக்கூடிய சிறந்த பூஜை, அதனால் நன்னா வீட்டில் போய் உங்கள் கடமைகளெல்லாம் சரியாக அனுஷ்டானம் பண்ணுங்கோ, அதற்கு மேலே என்னை நன்னா அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தால் இருக்கவே இருக்கு, என் நாமங்களை பாடலாம், என் கதைகளை கேட்கலாம், சிரவணம் கீர்த்தனம் என்ன தியானம் பண்ணலாம், எனக்கு வழிபாடு பூஜை எல்லாம் செய்யலாம், அப்படி உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். இப்போ நீங்கள்லாம் உங்கள் வீட்டிலே உள்ள பெரியோர்கள் கணவன்மார்கள் அவளுக்கெல்லாம் போய் பணிவிடை செய்வது தான் வசதி, எல்லாரும் கிளம்புங்கோன்னா. கோபிகைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வடித்தாளாம். கிருஷ்ணனை பார்த்து கேட்டாலாம், எப்படி உன்னால் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடிந்தது? நாங்கள் உங்ககிட்ட தர்மோபதேசம் கேட்டா வந்தோம், உன் அன்பை பெறத்தானே வந்தோம், ஏன் எங்களை திருப்பி அனுப்புறேன்னு கேட்டா. கிருஷ்ணன் சொன்னா, அப்படி இல்லைம்மா, நீங்கள் என்னிடம் அன்பு செலுத்துவதை விட உங்கள் கடமையை செய்கிறதான வசத்தின்னா. அப்பாவா ஒரு வார்த்தை சொன்னா, யத் பத்ய பத்ய சுகிருதாம் அனுவிருத்திரங்க ஸ்திரீணாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதாத்வயோக்தம் அஸ்த்வேவமேதத் உபதேச பதேத்வயீஷே பிரேட்டோ பவான் தனுபிருதாம் கில பந்துராத்மா. பகவானே, உனக்கு ரெண்டு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்னு சொன்னான். முதல் விஷயம் என்னன்னா, கடமையை விட்டுட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது 100க்கு 100 சரி, இல்லைன்னு சொல்லலை. கடமையைத்தான் செய்யணும், வேறு விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஆனால் நாங்கள் யாரோ பரபுருஷனை நாடி வரலையே, பரமபுருஷனான உன்னைத்தானே நாடி வந்திருக்கிறோம், அப்போ உன்னை நாடி வருவதில் தோஷம்னு சொல்லவே முடியாது. அடுத்து நீ அழைக்கவே தான் உன்னை நாடி வந்திருக்கிறோம். இப்போ நாங்களா எங்கள் கடமையை விட்டுட்டு உன்னை நாடி வரோன்னு சொல்வதை விட நீ குழல் ஊதி வான்னு சொல்லி கூப்பிட்டுட்ட,
அப்போ பகவான் என்ன சொல்லி எதற்கு நம்மை அழைக்கிறானோ அதுதான் நமக்கு தர்மம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, கண்ணபிரான் மகாபாரத யுத்தத்தில் தர்மபுத்திரன்ட்ட சொன்னால், துரோணர்கிட்ட போய் அஸ்வத்தாமா ஹத குஞ்சரகா, குஞ்சரகான்னா யானை, அதை மட்டும் மெதுவாக சொல்லு, அஸ்வத்தாமா ஹதகான்னு சத்தமாக சொல்லு, அஸ்வத்தாமா செத்து போயிட்டான், அஸ்வத்தாமா ஒரு யானைங்கிறத மெல்ல சொல்லு, அஸ்வத்தாமா செத்து போயிட்டான்னு சத்தமாக சொல்லு அப்படின்னா. தர்மபுத்திரர் என்ன பண்ணார்? யோசித்தாராம். என்ன கிருஷ்ணா பொய் சொல்றியே, பொய் சொல்லலாமான்னார். கிருஷ்ணன் சொன்னான், நான் சொல்கிறேன் சொல்லுன்னா. இல்லை இருந்தாலும்னார். நான் சொல்கிறேன் போய் சொல்லுன்னா. அப்புறம் தர்மபுத்திரர் போய் துரோணர்கிட்ட அதே மாதிரி சொல்கிறார், அஸ்வத்தாமா மாண்டான், அஸ்வத்தாமா ஒரு யானை அப்படின்னு சொல்லிட்டார். அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்ட்டார். அந்த நிமிஷத்துலேருந்து என்னாச்சான், தர்மபுத்திரனின் தேர் பூமியிலே பதிய தொடங்கியது. அதுவரை தர்மபுத்திரனுடைய தேர் சக்கரம் பூமிக்கு மேலேயே தான் பயணித்து கொண்டிருந்தது. இந்த பொய் சொன்னதும் அவருடைய தேர் சக்கரம் பூமியில் இறங்கிட்டான். சேச்சே, ஒருத்த மட்டும் நல்லவனாக இருந்தான்னு நம்பினோம், கடைசியில் அவனும் பொய் சொல்லிட்டானே, அதனால தானே தேர் சக்கரம் இறங்கித்து. அதான் இல்லையாம். கண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டான்னா அதை நாம் போய் சொல்லிடணும். இவர் கண்ணனையே சந்தேகப்பட்டு, கிருஷ்ணா நீ பொய் சொல்றியே, இதை சொல்லலாமா வேண்டாமான்னு பகவானை சந்தேகப்பட்டார் இல்லையா, அதனால தான் தேர்கீழே இறங்கிடுத்தான். அப்போ பகவான் ஒன்றை செய் என்று சொன்னால் அது தர்மம், அவன் செய்யாதேன்னு சொன்னால் அதர்மம். அதுதான் சிம்பிள் ஃபார்முலா. அதைத்தான் கூரத்தாழ்வான் காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட சொன்னார். யத்வத் பிரியம் தத் புண்ணியம், அப்புண்ணியம் அந்நியத்துன்ட்டார். ரொம்ப சிம்பிள். புண்ணியம் எது பாபம் எதுன்னா, பகவானுக்கு பிடிச்சதை செஞ்சால் அதுக்கு புண்ணியம்னு பேர், அவனுக்கு பிடிக்காததை செஞ்சால் பாபம்னு பேர். அப்போ பகவானே ஒருத்தரை எங்கிட்ட வான்னு சொல்லி அழைக்கிறான் என்றால் அப்போது இந்த கடமையை விட்டுட்டு அவன்கிட்ட போனால் தப்பே இல்லை. நாம இந்த கடமையை விட்டுட்டு நான் மனம் போனபடி வேற ஏதோ செய்கிறேன்னு சொன்னாதான் தப்பு. அப்போ நீ அழைத்து வந்திருக்கிறோம், இதை நீ தப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது சொன்னா, கணவனுக்கு பணிவிடை செய்கிறது சிறந்த தர்மம் நான் இல்லைன்னே சொல்லலை, அதுதான் சரி. ஆனால் அவனை விட்டுட்டு வேற பரபுருஷனை நாடினா தப்பு. பகவானே நீ பரமபுருஷன், எல்லோருக்குள்ளும் நீதான் அந்தராத்மாவாக இருக்கிறாய். அப்போ கிருஷ்ணா யோசிச்சு பாரு, எங்கள் கணவன்மார்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்தாலும் அந்த கணவன்மாருடைய உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மான்னு நீ இருந்து நீ தான் ஆனந்தப்பட போற. அப்போ கணவனுக்கு பணிவிடை செய்வதும் அவருக்குள் அந்தராத்மாவாக இருக்கும் உன்னை மகிழ்விக்கத்தான். அப்படி காதை சுற்றி மூக்க தொடர மாதிரி சுற்றி வளைச்சு உன்னை மகிழ்விப்பதற்கு நேராக நீ இங்கே இருக்கும்போது உன்னையே இங்கு வந்து நாங்கள் மகிழ்வித்து விடலாமே. அப்போ இதை நீங்கள் உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா நாம இன்னொருத்தர் உடம்பை தொட்டா தப்பு. பகவானை பொறுத்தவரை மொத்த உலகமுமே அவனுக்கு சரீரம், யாரை தொட்டாலும் அவர் சரீரத்தை அவர் தொடுறாருன்னு அர்த்தம். ஜெகத் சர்வம் சரீரம் தே, உலகத்தில் உள்ள ஒத்தொத்தரையும் தனக்கு உடலாக கொண்டு உள்ளே உயிராக பகவான் இருக்கான். அப்போ அவர் ஒரு பெண்ணை தொடுகிறார்னா தன் உடலை தானே தொடுகிறார்னு அர்த்தம். அவருக்கு தோஷம் வராது. அவர் பண்ணுறாருன்ட்டு இன்னொருத்தம் பண்ண பார்த்தாதான் இவனுக்கு எல்லாம் உடல் இல்லை, இவன் போய் தொட்டான்னா அவனுக்கு தோஷம் வரும். அதனால் கோபிகைகள் சொன்னாலாம், ஒன்று உனக்கு நாங்கள் பணிவிடை செஞ்சால் நேராக பகவானுக்கு செய்கிற மாதிரி, அங்கே போய் செஞ்சால் அது சுற்றி வளைச்சு பண்ணுறது. ரெண்டு, நீ அழைத்து வந்திருக்கும்போது கடமையை விட்டோங்கிற தோஷம் வராது. அதனால் பகவானே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, ராசலீலையை அனுகிரகம் பண்ணுன்னு அவள் கேட்டதால் தான் அந்த கோபிகைகளோடு வட்டமாக நின்று கை கோத்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவக மாதவம் மாதவம் ச அந்தரேன அங்கனா என்னும்படி ரெண்டு கோபிகைக்கு நடுவிலே ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவே ஒரு கோபிகை என்று இவர்கள் அத்தனை பேரும் கை கோத்து அந்த ராச நடனம்னு உலகியலுக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான அந்த ராசலீலை, அந்த நடனத்தை கோபிகைகளுக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ணான். ஆனால் என்னாச்சு தெரியுமா, அந்த இரவு முழுக்க அவா அங்கே கண்ணனோட நடனம் ஆடிட்டா. அடுத்த நாள் கார்த்தால எங்கே போகணும்? வீட்டுக்கு. செம டோஸ் விழுமே. எப்படி வீட்டுக்கு போகிறது? வீட்டுக்கு போனால் கேட்க மாட்டா, ஏண்டி நேற்றுக்கு சாப்பாடு போட்டுருந்தா திடீர்னு எங்கேயோ ஓடிட்டியே, எங்கே ஓடின? நீ பாத்திரம் தேய்ச்சா பாத்திரத்தெல்லாம் டமால்னு கீழே போட்டு எங்கேயோ ஓடினாயே, எங்கே போனாய்? பாலை அடுப்பில் வச்சுட்டு அது பாட்டுக்கு பொங்கி வழியிறது, நீ எங்கே போயிருந்த? ஒவ்வொரு வீட்லேயும் கேள்வி வருமா இல்லையா? அடுத்த நாள் அவள்லாம் காலையில் வீட்டுக்கு போகிறாளாம், யாருமே எந்த கேள்வியும் கேட்கலையாம். ஏன்னா அத்தனை பேர் வடிவத்திலையும் கிருஷ்ணனே அவள் வீட்டுக்கு போய் அவள் வேலையெல்லாம் கிருஷ்ணன் முடிச்சிட்டானோ. எங்கெங்கே அந்த வேலைகள்லாம் விட்டு போனதோ அந்த விட்டு போன இடத்திலிருந்து கிருஷ்ணன் அந்த வேலைகளை முடித்து கொடுத்தான்.
அப்போ இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேற்றைய பாட்டில் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம கடமையை எக்காரணம் கொண்டு விட்டுடக்கூடாது, கடமையை செய்யணும். அதே சமயம் பகவான் ஒரு கைங்கரியம்னு நம்மளை கூப்பிட்டுட்டான்னா அந்த கைங்கரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடமையை செய்யணும். அதுக்காக மீண்டும் சொல்கிறேன், கடமையும் விட்டுடக்கூடாது, ஆனால் கைங்கரியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சாஸ்திரத்தில் பெரியோர்கள் காட்டியிருக்கா. இதை உலகியல்ல பார்ப்போர் என்ன சொல்லுவானா, இல்லை இல்லை அதை ஏன் நீங்கள் கடமையை விட்டுட்டு போக சொல்கிறீங்கன்னா, அந்த கடமையே பெருமாளுக்கு செய்யும் திருவாராதனம்னு நினச்சி தானே பண்ணுறோம். போன பாசுரத்தில் பார்த்தோம், கீதையிலேருந்து அவ்வளோ விளக்கம். அப்போ அந்த பெருமாளே நேராக கூப்பிட்றாருனா, நான் ஏன் சார் காது சுற்றி மூக்க தொடணும், நேராக பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணிவிடுறேன், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய கர்மானுஷ்டானத்தை செய்கிறேன்னு வச்சுக்கணும். அதுக்காக மீண்டும் சொல்கிறேன், கடமையை விட்டுடக்கூடாது. அதைத்தான் பிக்டோரியலாக இந்த பாட்டில் ஆண்டாள் காட்டினா. கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் அந்த நற்செல்வன் என்ற ஆயன் இப்படி தன்னுடைய கடமையை அடுத்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ண போயிருக்கான். அவன் தான் நற்செல்வன், நல்ல செல்வம் நிறைந்தவன்னா. அப்படியா? அது என்ன செல்வம் நிறைந்தவன்னா, லக்ஷ்மணன் எப்படி கைங்கரிய செல்வம் நிறைந்திருந்தானோ அந்த லக்ஷ்மணனை போலவே இவன் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய செல்வத்திலே நிறைந்திருந்தான். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு அதான் பெருமை. ராமபிரான் வனவாசம் புறப்படுகிறார். அப்போது சீதையிடம் சொல்லி கொண்டு புறப்படுறார். சீதைக்கும் ராமனுக்கும் கடும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் முடிவடைந்து சீதையை ராமன் காட்டுக்கு அழைத்து செல்வதுன்னு தீர்மானமாச்சு. சீதாராமர்கள் திவ்ய தம்பதியாக வெளியில் வரா. அதுவரை வெளியில் கை கட்டி காத்துன்னு இருந்தான் லக்ஷ்மணன். சீதாராமர்கள் வெளியில் வந்ததும் நேராக சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடியில் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணானா. சப்ராத்துஷரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் பவாங்ஸ்து சக வைதேகியா கிரிசானுஷுரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்யதே. சீத்தையை முன்னிட்டு ராமன்ட்ட சரணாகதி பண்ணானா, நீங்கள் வனவாசம் செல்ல போகிறீர்கள், அப்போ அடியன் கூடவே வர வேண்டும். நீங்கள் காட்டிலோ மலையிலோ வேறு எந்த இடத்தில் இருந்தாலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். அந்த கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை கொடுங்கோன்னு பிரார்த்தித்தான். சீத்தை இவனுக்காக ராமனிடம் பரிந்துரைத்தாள். ராமன் ஏற்று அங்கீகரித்தான். லக்ஷ்மணனையும் கூட அழைத்து சென்றான். காட்டில் முழுக்க முழுக்க ராமனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த செல்வத்தை லக்ஷ்மணன் பெற்றான். ஒரு பழமொழி சொல்வாங்க, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். வரலாற்று சம்பவங்கள் மீண்டும் நடக்கும். சீத்தையும் ராமனும் காட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு சண்டை போட்டார்கள். சண்டை தீர்ந்ததும் ஒன்றாக வெளியே வந்தார்கள். அப்போ சீத்தையை முன்னிட்டு லக்ஷ்மணன் ராமன்ட்ட சரணாகதி பண்ணான், கைங்கரியத்தை வேண்டினான், பெற்றான். இதே காட்சி கலியுகத்தில் ரிப்பீட் ஆச்சு. ஸ்ரீரங்கத்தில் அந்த ராமன் தான் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளாக வந்தார். அந்த சீத்தை தான் ஸ்ரீரங்க நாச்சியாராக வந்தாள். அந்த லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மண முனி என்னும் ராமானுஜராக வந்தார். ஸ்ரீரங்கத்திலையும் அங்கே சீதாராமர்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததா, காட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு. பங்குனி உத்தரத்தன்று ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் பிரணய கலகம்னு மட்டையடி உற்சவம். தாயார் பார்த்தா பூங்கொத்து, வெண்ணெய், வாழைப்பழம் என்னென்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் பெருமாள் மீது வீசி, அது ஒரு தெய்வீகமான உற்சவம், லௌகிகமாக பார்த்துட வேண்டாம். அப்படி பெருமாள் மீது வீச சீதாராமர்களுக்கு இடையே நடந்த வாக்குவாதம் நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் இடையிலே நடக்கிறது. அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே சமாதானமான மாதிரி இங்கே பெருமாள் தாயாரை நம்மாழ்வார் சேர்த்து வைக்க பங்குனி உத்தர மண்டபத்தில் நம்பெருமாளும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் சேர்த்தியில் எழுந்தருள்கிறார்கள். இவா சேர்த்தியில் வர வரைக்கும் லக்ஷ்மணன் காத்துருந்த மாதிரி இவா சேர்த்தியில் எழுந்தருளும் வரை ராமானுஜர் காத்திருந்தார். சேர்த்தியில் எழுந்தருளியவுடன் சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன்ட்ட லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணான். அதே போலத்தான் பங்குனி உத்தர மண்டபத்தில் ரெண்டு பேரும் எழுந்தருளியதும் ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடிகளில் ராமானுஜர் சரணாகதி பண்ணார். லக்ஷ்மணனும் கைங்கரியத்தை தான் பிரார்த்தித்தான். ராமானுஜரும் சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகான்னு கைங்கரியத்தை தான் பிரார்த்தித்தார். ஆனால் ஒரு வித்தியாசம், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், சரிதானே? அப்படியே நடந்துருத்து. ஆனால் ஒரு வித்தியாசம், லக்ஷ்மணன் தனக்கு மட்டும் அந்த கைங்கரியத்தை கேட்டான். ராமானுஜர் தன்னுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற நம்ம அத்தனை பேருக்கும் சேர்த்து அந்த கைங்கரியத்தை கேட்டுட்டார்.
அதனால இனி உலகத்துல யாரெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்கிறார்களோ, ராமானுஜருக்கு வைகுண்டத்துல பெருமாள் என்ன கைங்கரியம் கொடுக்கிறாரோ அதே கைங்கரியத்தை அடியேன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடியாருக்கும் ராமானுஜருடைய திருவடி சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு கேட்டார். அதனாலதான் லக்ஷ்மணனை லக்ஷ்மி சம்பன்னன்னு சொல்றதை விட லக்ஷ்மி சகிதன்னு சொல்லணும். லக்ஷ்மி சகிதன்னா தான் லக்ஷ்மியோடு இருப்பவன், லக்ஷ்மி சம்பன்னா அந்த செல்வத்தை எல்லோருக்கும் கொடுப்பவன். அப்ப லக்ஷ்மணனாக வந்தபோது தனக்கு கைங்கரியத்தை பெற்றார். அதே ஆதிசேஷன் அந்த லக்ஷ்மணன் ராமானுஜராக வந்தபோது தன்னுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அத்தனை பேருக்கும் சேர்த்து அந்த கைங்கரியத்தை கேட்டுட்டார். அப்படி பெற்றார். அந்த நற்செல்வனும் ராமானுஜரும் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் செல்வத்தை பெற்றார்களோ அத்தகைய கைங்கரிய ஸ்ரீ இவனுக்கு இருக்கு. யாருக்கு? இந்த உள்ளே அந்த வீட்டுக்காரனான அந்த ஆயனுக்கு இருக்கு. ஆனால் அவன் இப்போ கைக்கரியத்துக்கு போயிருக்கான், வீட்டில் இல்லை. அதனால தான் எருமை தானா பாலை சுரந்திருக்கு. அப்போ கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன். இப்படிப்பட்ட காட்சி நடைபெறும் வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த நற்செல்வன். கிருஷ்ணனுக்கு தொண்டு செய்தல் என்னும் நல்ல செல்வத்தை பெற்ற ஆயன். இடைவிடாது கிருஷ்ணன் பார்த்தா இவன் தோளில் கையை போட்டுண்டு பக்கத்தில் வச்சுன்னு எனக்கு கைங்கரியம் மண்ணுமானான். பார்த்தா சொல்லுவானா, ராமனை விட்டு லக்ஷ்மணன் கூட கொஞ்சம் பிரிஞ்சிருவான், நம்ம நற்செல்வன் கிருஷ்ணனை விட்டு பிரியவே மாட்டான் என்னும்படியாக இவன் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுறான். அந்த நற்செல்வனுடைய தங்கையேன்னு உள்ளிருக்கும் பெண்ணை அழைத்தாள். அப்பா, உள்ளிருக்கும் பெண்ணை கூப்பிடுறதுக்கு தான் 50 நிமிஷமாப்பா, இவ்வளோ நேரத்து பீடிகையா? நற்செல்வன் தங்கையேன்னு அந்த பெண்ணை கூப்பிடுறதுக்கு இவ்வளோ விரிவான விளக்கம் தேவையானா அதில் ஒரு பெரிய விஷயம் ஆண்டாள் வச்சிருக்கா. இவனுடைய செல்வம் கைங்கரிய செல்வத்தை சொல்லி அவனுடைய தங்கையேன்னு அந்த பெண்ணை கூப்பிட்டா. ஏன் அப்படி கூப்பிட்டான்னா, பெருமாளுக்கு ஒரு பெரிய குறை இருந்ததாம். அந்த பெருமாளுக்கு ஏற்பட்ட குறையை போக்கித்தர வேண்டும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அது என்னப்பா பெருமாளுக்கே குறைன்னு நீ உபன்யாசம் பண்ணுற? ஆமாம், சீதா கல்யாணம் நடந்தது மிதிலையில். உண்மையாக காண கண்கோடி வேண்டும் சீதா கல்யாணத்தை. அற்புதமாக நடந்தது. சீதா கல்யாணத்தில் பொறியிடுதல் என்ற கட்டம், லாஜஹோமம் என்று சொல்வார்கள். அந்த லாஜஹோமத்தில் என்ன பண்ணணும்னா, கல்யாண பொண்ணோட சகோதரன் வந்து கை நிறைய பொரிய அள்ளி அதை கல்யாண பொண்ணின் கையில் கொடுக்கணும். கையை பொரியால் நிரப்பணும். மாப்பிள்ளை பொண்ணு கைக்கு கீழே கையை வச்சுக்கணும். மாப்பிள்ளை கைக்கு மேலே பொண்ணு தன் கையை வச்சுக்கணும். கை நிறைய பொறி அந்த மாப்பிள்ளையோட மைத்துனன், இந்த கல்யாண பொண்ணோட சகோதரன் நிரப்பியிருப்பான். அந்த பொரியை அக்னியில் சேர்க்கணும். இதை ஆண்டாளும் வாரணமாயிரத்தில் பாடியிருக்கா. வரிசிலை வாழ்முகத்து என் ஐமார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அரிமுகன் அச்சுதன் கைமேலின் கை வைத்து அது சொல்லு பொறிமுகம் தட்ட அப்படின்றுவா. பொறி முகந்து அட்ட கனா கண்டேன் தோழி நான். பொறி முகந்து அப்படி கை நிறைய பொரியை எடுத்து அட்ட அந்த அக்னியிலே சேர்க்க பொறி முகந்து அட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறாள். இந்த பொறியிடுதல் கட்டம் வந்தது. இப்போ கல்யாணத்துக்கு புரோகிதர் யாருன்னா வசிஷ்டர். மைத்துனன் வந்து, அதாவது ராமபிரானுடைய மைத்துனன் வந்து பொரியை எடுத்து சீத்தை கையில் கொடுத்து ராமன் சீத்தை கைக்கு கீழ் கையை வைத்துக்கொள்ள சீத்தை அக்னியில் பொரிய சேர்க்கணும். பொறியிடுதல் வந்தது. வசிஷ்டர் எங்கே மைத்துனன், எங்கே மைத்துனன், எங்கே மைத்துனன்னார். சுற்றி இருக்க வாழும் எங்கே மைத்துனன், எங்கே மைத்துனன்னா. அதே தான் வாழும் சொன்னான். எங்கே மைத்துனன்னா, மைத்துனன் ஏதுன்னா. வசிஷ்டர் மைத்துனன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க எங்கே மைத்துனன்னா. இவா சொன்னா எங்கப்பா மைத்துனன், மைத்துனன்னே ஒருத்தர் கிடையாதேன்னா. சீத்தைக்கு ஒன்று விட்ட சகோதரன் கூட கிடையாது. சீத்தையோட தந்தை ஜனகனுக்கு 2 மகள், சீத்தை வளர்ப்பு மகள் அறிவீர்கள். அப்போ சீத்தை ஊர்மிளை சீரத்வஜ ஜனகனுக்கு. அவனுக்கு ஒரு தம்பி குஷத்வஜ ஜனகன்னு இருக்கான். அவனுக்கும் 2 பொண்ணு மாண்டவி ஸ்ருதகீர்த்தி. ஒன்று விட்ட தம்பி கூட இல்லை. வசிஷ்டர் கேட்குறார் எங்கே எங்கே மைத்துனன், எங்கே மைத்துனன்னார். பாபா சொல்லிட்டார் இல்லை மைத்துனனே இல்லைன்ட்டா. அதுக்கப்புறம் பார்த்து எங்கேயோ தூரத்து சொந்தக்காரன்னு சொல்லி ஒரு பையனை கூட்டின்னு வந்து ஏதோ ஒப்பேத்தியாகணும் பொறியிடுதலுக்கு. அதனால யாரோ ஒருத்தனை கூட்டின்னு வந்து மைத்துனன்னு உட்கார வச்சா அவனும் பொறி எடுத்து கொடுத்தான். பொறியிடுதல்லாம் ஆயிடுத்து. இந்த சீதா கல்யாணம் பூர்த்தியானதும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் போகிறா இல்லையா, போகிறவாள்லாம் பேசிகிட்டே போனாலாம். என்னப்பா பெருசாக சீதா கல்யாணம் ஜனகன் பண்ணேங்கிறார். பொறியிடுறதுக்கு ஒரு மைத்துனன் இல்லை பார்த்தியோ. ஏன்னா இவாளுக்கு 100 விஷயம் நன்னா இருந்தாலும் மனுஷனுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு தப்பு இருக்குது பாருங்க, அந்த தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்.
இது என்னப்பா இது, சீதா கல்யாணத்தில் ஒரு குறை, மைத்துனன் எங்கேன்னு வசிஷ்டர் கேட்குறார். வந்திருக்க வேண்டாமா, ஒரு வந்திருக்க வேண்டாமான்னா இருந்தால் தானே வருவான். ஆனால் அது குறை சொல்கிறவாளுக்கு அப்படி ஒரு எண்ணம். அப்படி தான் ஒரு ஆஃபீஸில் ஒரு சூப்பர்வைசர் எதை பார்த்தாலும் குறை சொல்லுவாராம். எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழிலாளர் வேலை செஞ்சாலும் கரெக்டாக வந்து அந்த குறையை மட்டும் சொல்லிட்டு போவாராம். ஒரு தொழிலாளி ஒரு நாள் கேட்டாராம், ஏன் சார் இப்படி படுத்துறீங்க, கரெக்டாக குறையை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களே. சூப்பர்வைசர் சொன்னாராம், அதுக்கு தான்டா நான் சம்பளம் வாங்குறேன்னார். அந்த குறை என்னன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னார். அது பரவாயில்ல, சம்பளமே வாங்காத சூப்பர்வைசர் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சம்பளமே வாங்காமல் அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க. இதுக்காக பாருங்கள் எவ்வளோ தூரம் அவர்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்தால் சம்பளம் வாங்காமல் உழைத்து கொண்டு இருப்பார்கள். அதுவும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் யார் எங்கே என்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறத இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்காக அவங்க எந்த சம்பளமும் வாங்குறதில்ல, ஒரு பொது சேவையாக கருதி யார் எங்கே என்ன தப்பு செய்கிறார்கள் இதை நாங்கள் முகநூல் பதிவாகவும் யூடியூப் வீடியோவாகவும் போட்டு மக்களுக்கு பொது சேவை செய்கிறோம்னு வேலை பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி அவாவா பேசிட்டு போயிட்டா, இது என்னப்பா இது சீதா கல்யாணம் குறைன்னு. சரி ஆச்சு. அதனால தான் அடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் இவர் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார். ருக்மிணிக்கு பரவாயில்ல 5 சகோதரன், சீதைக்கு ஒரு சகோதரன் இல்லைங்கிற குறை தீர அங்கே கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணிக்கு பார்த்தா ருக்மி, ருக்ம ரத்தன், ருக்ம பாகு, ருக்ம கேசன், ருக்ம மாலி 5 சகோதரன். 5 சகோதரன் உள்ள ருக்மிணியை கல்யாணம் பண்ணிண்டா 5 சிடுமூஞ்சி. எங்க 5 மைத்துனன் இருந்து யூஸே கிடையாது, கல்யாணத்துக்கு யாருமே வரல. அவன் சிசுபாலனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த 5 பேரும் பார்த்தான். கிருஷ்ணன் அழைத்து வந்து துவாரகையில் கல்யாணம் பண்ணிக்கிறான். அங்கே கர்காச்சாரியார் புரோகிதர் இதே பொறியிடுதல் வந்தது. எப்பா லாஜஹோமத்துக்கு எங்கே மைத்துனன்னார், மறுபடியும் அதே எங்கே மைத்துனன், 5 பேரும் வரலன்ட்டான். அப்போ ஆண்டாள் நாச்சியார் பார்த்தா இது பெருமாளுக்கு அவதாரந்தோறும் ஒரு பெரிய குறையாவே இருக்கு. எங்கேயாவது ஒரு நல்ல மைத்துனன் பெருமாளுக்கு கிடைச்சதா வரலாறு உண்டா? பெருமாளுக்கு இன்னார் ஒரு நல்ல மைத்துனன் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி எங்கேயுமே யாருமே நம்ம பார்த்ததா தெரியல. ஆண்டாள் பார்த்தா இது என்னடா பெருமாளுக்கு ஒரு குறையா இருக்கு, அந்த குறையை போக்கணும்னு நினைச்சா. அதனால தான் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண்ணை நல்ல கைங்கரியப்பரனான நற்செல்வன் என்பவனுக்கு தங்கையாக சித்தரிச்சுட்டா. இந்த நற்செல்வன் தங்கையை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டான்னா நற்செல்வன் என்ற பரம பக்தன் கிருஷ்ணனுக்கு மைத்துனனாக ஆகிவிடுவான். பெருமாளுக்கு நல்ல மைத்துனன் இல்லை என்ற குறை தீர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் நற்செல்வனை சொல்லி அவன் தங்கை என்று இந்த பெண்ணை அழைத்திருக்கிறாள். அப்போ பெருமாளை குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன்னு சொன்னாலும் அவனை குறை ஒன்றுமில்லாதவனாக ஆக்குபவளே எங்கள் ஆண்டாள் நாச்சியார் தான். இவள் இந்த பாட்டில் இப்படி சித்தரித்துத்தான் மைத்துனன் இல்லை என்ற குறையை போக்கி கொடுத்தாள். அதனால அந்த நற்செல்வன் கிருஷ்ணா உனக்கு நல்ல மைத்துனன் வெயிட்டிங்னு பகவான்ட்டையும் சொல்லி நற்செல்வன் தங்காய், அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே நீ வாமா, நீ கிருஷ்ணன்ட்ட எழுந்து வந்து நீ கண்ணபிரானை மணந்து கொண்டால் பெருமாளுக்கும் ஒரு நல்ல மைத்துனன் கிடைப்பான். நற்செல்வன் தங்கையே வான்னா. இதெல்லாம் இவ கூப்பிட்டு என்ன பண்ணுறது, அந்த பெண் வரதா தெரியலை. அதனால சொன்னா உன் வீட்டு வாசல்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம்மா. எப்படி தெரியுமா நிற்கிறோம்? பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி. எங்கள் தலையிலே மார்கழி பனி விழுகிறது. ஏன்னா மார்கழினாலே அதான ஃபேமஸ். பனி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசை இல்லாத முத்தமிழா. அப்போ அந்த மார்கழி பனி வந்து தலையிலே விழ நின் வாசல் கடை பற்றி. வாசல் கடைனா தண்டிய கொம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வாசலில் பந்தல்லாம் போடுறாங்க இல்லையா, பந்தல் போட்டால் அந்த பந்தலை நிறுத்தி வைக்க சப்போர்ட்டுக்காக கிராஸாக ஒரு கழி வச்சுருப்பாங்க. அந்த கிராஸாக பந்தலுக்கு சப்போர்ட் பண்ணுற கழிக்கு தண்டிய கொம்புன்னு பேர். அதுக்குத்தான் வாசல் கடை என்றும் பெயர். பனித்தலை விழ நின் வாசல் கடை பற்றி. உன் வீட்டு வாசலில் உள்ள தண்டிய கொம்பு அதை பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கிறோம். நீ வருவதாக தெரியவில்லை. நாம் யாரை தெரியுமா பாட போகிறோம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய். மனத்துக்கினியான்னா யாரு? ராமபிரான். ராமனுடைய புகழை நாம் பாட போகிறோமா? அந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சினத்தினால் கோபம் கொண்டு தென்னிலங்கை கோமானை, தெற்கே உள்ள இலங்கைக்கு கோமான் ராஜாவாக இருந்த ராவணனை செற்றனா அழித்து ஒழித்தன்னு அர்த்தம். அப்படி கோபம் கொண்டு ராவணனை அழித்தானே அந்த ராமன் நம்ம மனத்துக்கு இனியான்னா. ஏன்னா ராமனுக்கு போய் கோபம்னு சொல்கிறாளே, ராமன் எங்கேயா கோபப்படுவாரா? இந்த தசாவதாரத்தையும் சுவாமி தேசிகன் வர்ணிக்கும் போது அழகா சொன்னார். இச்சாமீன விஹார கச்சப
மகாபோத்ரின் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணாகாகுஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லவ கல்கவாகன தசாகல்கின். பெருமாளுடைய 10 அவதாரத்துக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். இச்சா மீன, தன்னுடைய விருப்பத்தால் பகவான் மீனாக வந்தான். விகார கச்சப்ப, விகாரம்னா விளையாட்டு, விளையாடணும் லீலைக்காக ஆசைப்பட்டு அவன் ஆமையாக வந்தான். மகாபோத்ரின், பெரிய பன்றியா வராகனா வந்தான். எதிர்ச்சாகரே, எதேச்சியா எதிர்பாராத நேரத்தில் சிங்கமாக நரசிம்மனா தூண்லேருந்து வந்தான். ரக்ஷா வாமன, உலகத்தையே ரட்சிப்பதற்காக காப்பதற்காக வாமனமூர்த்தியாக வந்தான். ரோஷராம, பரசுராமர் இருக்காரே, ரோஷம்னா கோபம், கோபமே வடிவெடுத்த பரசுராமரா வந்தான். கருணா காகுஸ்த, காகுஸ்தன்னா ராமன், கருணையே வடிவெடுத்த ராமனாக, ராமனுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது, கருணையே வடிவெடுத்த ராமனாக வந்தான். அப்புறம் ஹேலா ஹலின், கையிலே கலப்பை ஏந்திய பலராமனாக வந்தான். கிரீடா வல்லவ, லீலைகள் செய்து விளையாடக்கூடிய கண்ணபிரானாக வந்தான். கல்கவாகன தசா கல்கின், குதிரையிலே ஏறி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கல்கியாக எதிர்காலத்தில் வரப்போகிறான். அப்போ ஓரோரு அவதாரத்துக்கும் ஒரு அடைமொழி. மீன்னா விருப்பத்தால் வந்தவர், ஆமை என்றால் அவர் விளையாட்டுக்காக வந்தவர், பன்றி என்று சொன்னால் பெரிய உருவத்தோடு வந்தவர், நரசிம்மர்னா எதிர்பாராத நேரத்தில் வந்தவர், வாமனர் காக்க வந்தவர், பரசுராமர் கோபத்தோடு வந்தவர், பலராமன் கலப்பையோடு வந்தவர், கிருஷ்ணன் விளையாட வந்தவர், கல்கி குதிரையில் வந்தவர், ராமன் கருணா காகுஸ்தகா, கருணையோடு வந்தவர், கருணையை வெளிப்படுத்தவே வந்தவன் ராமபிரான். ஆனால் அந்த ராமனை போய் நம்ம ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணிட்டோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான், அப்படியே கோபம் கொண்டு ராவணனை அழித்தொழித்தாருங்கிறாளே. அப்படின்னா இந்த சினம்ங்கிறது சிறப்பான சினம். நம் ஒத்தொத்தருடைய மனத்துக்கு இனிய சினம் இது, மனம் கவர் சினம், மனத்துக்கு இனிய சினம். ஏன் ராமனுக்கு இந்த கோபம் வந்ததுன்னு பின்னணி பார்த்தால் இதை நீங்கள் ரசிக்கலாம். என்னன்னா, ராமராவண யுத்தத்தின் 2ஆம் நாள் அன்னைக்கு ராவணன் தன்னுடைய தேரிலே போர்க்களத்துக்குள்ளே நுழையிறான். அப்போ முதல்ல ராவணனை யார் எதிர்கொண்டார் என்றால் நீலன் என்ற வானரம். அவன் பார்த்தா ராவணன் முன்னாடியே ஜம்முன்னு வந்து நின்னான். ராவணன் பார்த்தான், அவன் மீது பானங்கள் போட ஆரம்பித்தான். நீலன் பார்த்தா தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு இங்கேயும் அங்கேயும் குருவி மாதிரி பறக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ராவணன் என்ன பானம் போட்டாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியலை. உடனே ராவணன் என்ன பண்ணான், அக்னி அஸ்திரம், நெருப்பு, நெருப்பை உமிழக்கூடிய அஸ்திரத்தை அந்த நீலன் வானரம் மீது போட்டான். அந்த நீலன் அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டு ஜம்முன்னு நின்னான். என்னடா இது, உன் மேலே நெருப்பை ஏவரன் ஜம்முன்னு நிற்கிறியன்னா. நீலன் கேட்டான், எங்கள் அப்பா யார் தெரியுமான்னா. யார்றான்னா, நான் அக்னியோட பையன்னா. ஏடா நான் தான் அக்னி தேவன் பையன், என் மேலேயே ஆக்னேயாஸ்திரம் போட்டால் ஏதாவது பண்ணுமான்னு அவன் ஜம்முன்னு நின்று, அது மட்டும் நிற்கலை, வில் ஒரு குருவி போல வடிவம் எடுத்துட்டு ராவணன் வில் மேலே வந்து உட்காந்து ராவணனுக்கே அழகு காட்டினான் அந்த நீலன். பார்த்தா ராவணன், என்னடா இது ரொம்ப படுத்துறதே, சில பேர் சொல்லுவாங்க கொசு தோல்லை தாங்கலையேன்னு, அந்த மாதிரி இத்துணுண்டு இருந்துட்டு இந்த நீலன் நம்மளை போட்டு படுத்துறானேன்னு ராவணன் கோபம் கொண்டான். அப்போ ஹனுமான் அங்கேருந்து வந்தார். ஹலோ கொஞ்சம் நில்லுன்னார். எதுக்கு சின்ன பையனை போட்டு அடிக்கிற, உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா என்னோடு ஒண்டி கொண்டி சண்டை போடவா, வா, நானும் என் கையால் உன்னை குத்துறேன், நீ உன் கையால் என்னை குத்து, யாருக்கு வலிமை இருக்குன்னு பார்த்துடலான்னார் ஹனுமான். சரின்னா ராவணன். இப்போ வானராள் எல்லாம் சுற்றி அமர்ந்து கொண்டார்கள். உபன்யாசம் கேட்க நீங்கள்லாம் அமர்ந்து கொண்ட மாதிரி வானரர்கள் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டார்கள். ஹனுமானுக்கும் ராவணனுக்கும் ஒண்டி கொண்டி சண்டை. இப்போ யார் முதலில் அடிப்பது அப்படின்னு கேட்டான் ராவணன். ஹனுமான் சொன்னார், பூவா தலையான் டாஸ் வேணா போட்டு பார்த்துறேன்னார். டாஸ் போட்டா ஹெட்டு விழுந்தா யார் முதல்ல அடிக்கணும்? ராவணன். ஏன்னா அவனுக்கு தான் 10 ஹெட் இருக்கு. டெயில் விழுந்தா நான் அடிக்கிறேன்னார் ஹனுமான். ஏன்னா அவருக்கு தான் டெயில் இருக்கு. அதனால எனக்கு டெயில் இருக்கு, அதனால டெயில் விழுந்தா நான் அடிக்கிறேன். உனக்கு 10 ஹெட் இருக்கு, ஹெட் விழுந்தா நீ அடி. ஹெட்டா டெயிலான்னு போட்டார். பார்த்தா டெயில் விழுந்துருத்து. அப்போ ஹனுமான் சொன்னார், வா இப்போ என்னுடைய முறை, நான் உன்னை அடிக்கிறேன்னு ஹனுமான் ஓங்கி தன் முட்டியாலே ராவணனுடைய மார்பில் குத்தினார். ராவணன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டான். விழுந்ததும் என்ன அடி அப்பா அப்படின்னு நான் ராவணன். ஹனுமான் சொன்னார், இது எனக்கு அவமானம்னார். இது அவமானமா? ஹனுமான் சொன்னார், எங்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அது என்ன அடின்னு சொல்ற அளவுக்கு உயிரை மிச்சம் வச்சுருக்கான்னா இது எனக்கு அவமானம் அப்படின்னார் ஹனுமான். ராவணன் சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல் அடி நீ அடிச்சுட்ட, திரும்ப எழுந்து வந்து நான் அடிக்கிறேன்னு ராவணன் ஓங்கி ஹனுமானுடைய மார்பில் குத்தினான்.
பலமான அடி. ஹனுமானே கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டார். இதை பார்த்ததும் வானராள்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா நம்ம தலைவர் ஹனுமானே விழுந்துட்டார்னா நாமெல்லாம் எம்மாத்திரம்னு எல்லா வானராளும் ஓடினா ராவணன் அவர்களை துரத்த பார்க்கிறான். சும்மா பூச்சியை பிடிக்கிற மாதிரி வானராளெல்லாம் பிடித்து பிடித்து அழிக்க பார்த்தான். அப்போ லக்ஷ்மணன் குறுக்கே வந்தான். நில்லு, அந்த வானராளோடு சண்டை போடாத, என்னோடு போருக்கு வான்னு ராவணனுக்கு சரி நிகராக லக்ஷ்மணன் சண்டை போட ஆரம்பித்தான். ராவணன் பார்த்தான், இவன் பயங்கரமாக சண்டை போடுறானே, இவனை எப்படி வீழ்த்தலான்னு பார்த்தான். சிவபெருமான் ராவணனுக்கு ஒரு வேல் கொடுத்திருந்தார். அந்த வேலை எடுத்து லக்ஷ்மணன் மீது ஏவினான். லக்ஷ்மணன் அந்த வேலை சரியாக ரீட் பண்ணலை. இன்னைக்கு மேட்ச் பார்த்துருப்பேன், ரோஹித் சர்மாக்கு ரபாடா ஒரு பால் போட்டார், வரிசையாக இன்ஸ்விங்கராக போட்டுட்டே வந்துட்டு டக்குன்னு ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டார். ரோஹித் சர்மா ரீட் பண்ணாமல் இன்ஸ்விங்கருக்கு ஆடினார், ஸ்ட்ரைட்டாக போல்டாக எடுத்து. அந்த மாதிரி இவன் சிவன் தந்த வேலை போட்டான். அந்த வேலை லக்ஷ்மணன் சரியாக ரீட் பண்ணாமல் சாதா பானான்னு நினச்சின்னு இவன் அம்பு போட்டுட்டு இருந்தான். அது நேராக வந்து லக்ஷ்மணனை தாக்கி விட்டது. லக்ஷ்மணனை தாக்கினதும் அப்படியே கீழே சுருண்டு மயங்கியே விழுந்துட்டான் லக்ஷ்மணன். இப்போ ராவணன் என்ன பண்ணான், இந்த லக்ஷ்மணனை பார்த்தாலே தெரியறது ரொம்ப பலசாலின்னு, இவனை விட்டு வச்சா நம்ம அரக்கர் சேனையெல்லாம் முடிச்சுடுவான், அதனால் இவனை தூக்கி கடலில் வீசி டிஸ்போஸ் பண்ணிவிட்டா இவன் தொல்லை இருக்காதுன்னு மயங்கி கிடந்த லக்ஷ்மணனை தன் 20 தோள்களாலே தூக்க பார்த்தான் ராவணன். லக்ஷ்மணன் எவ்வளோ கிலோ எடை இருப்பான் சொல்கிறா. ராமன் 8 அடி உயரம், லக்ஷ்மணன் 7 அடி உயரம். நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் அதிகபட்சம் 80 கிலோ வெயிட்டு. அந்த லக்ஷ்மணனை ராவணன் தன் 20 கைகளால் தூக்க பார்க்குறான், தூக்க முடியலை. ஆனால் அங்கேருந்து ஹனுமான் மயக்கம் தெளிஞ்சு வந்தார், மீண்டும் ராவணனுடைய மார்பிலை குத்தினார், ராவணன் விழுந்தான். ஹனுமான் லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டாராம். ஏன்னா பகவானும் சரி பக்தர்களும் சரி பக்தி உடையோருக்கு எளியவர்களாக இருப்பார்கள். பக்தி இல்லாதவர்களால் அவர்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. கிருஷ்ணனை யசோதை கட்டி போட்டா துரியோதனன் கட்ட முடியுமா? அதுபோலத்தான் லக்ஷ்மணனையும் ஹனுமான் பக்தர் தூக்க முடியும், ராவணனால் முடியாது. ஹனுமான் பாதுகாப்பாக கொண்டு போய் வானரர்களுக்கெல்லாம் சுஷேணன் என்பவர் தான் மருத்துவர். அந்த சுஷேணன்ட்ட கொண்டு போய் சேர்த்துடுறார் லக்ஷ்மணனை. இவன் அந்த வேலால் தாக்கப்பட்டு இருக்கிறான், நீங்கள் சீக்கிரமாக வைத்தியம் பண்ணுங்கன்னு. அந்த சுஷேணன் எல்லாம் வைத்தியம் பண்ண லக்ஷ்மணன் முழிச்சுன்றான். முழிச்சுன்றதும் முதல் கேள்வி லக்ஷ்மணன் என்ன கேட்பான், அண்ணா எங்கே, ராமபிரான் எங்கே அப்படின்னு கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ ஹனுமான் அங்கே பாருன்னு காமிச்சார். பார்த்தா ராமபிரான் கீழே நின்று மேலே இருக்கும் ராவணனை நோக்கி பானங்களாக போட்டுருக்கார். இவர் போடுற பானங்கள்லாம் சின்ன சின்ன குச்சி மாதிரி பறந்து போயின்னு இருக்கு. அங்கே ராவணன் பார்த்தா எல்லாத்தையும் கையில் வாங்கி அப்படி உடச்சி தூக்கி போட்டுருக்கான். இந்த காட்சியை லக்ஷ்மணன் பார்த்தான். ஹனுமான்கிட்ட சொன்னான், எங்கள் அண்ணா இந்த வேகத்தில் சண்டை போட்டால் ராவண வதம் சீக்கிரம் நடக்காது, ஹனுமானே நீ ஒன்று பண்ணு. ஹனுமான் காதில் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தான். இதை போய் நீ எங்கள் அண்ணா காதில் சொல்லிட்டு எங்கள் அண்ணாவை உன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு உன் தோளில் அமர்ந்து எங்கள் அண்ணா போரிடணும்னு பிரார்த்தனை பண்ணுன்னா. அதே மாதிரி ஹனுமான் போனார், ராமபிரான்ட்ட பிரார்த்தித்தார். பெருமாள் கோவிலில் கருட சேவையின் போது கருடனுடைய தோளில் எப்படி பெருமாள் எழுந்துருள்வாரோ அதுபோல இது ஹனுமந்த வாகனமாக இந்த அனுமந்தனுடைய தோள்களிலே நீங்கள் ஏறி அமர வேண்டும்னு பிரார்த்தித்தார். சரி, ஹனுமானுடைய பிரார்த்தனையின்படி அவன் தோளில் ஏறி ராமன் அமர்ந்து கொண்டான். அமர்ந்து கொண்டு இப்போ போரிடத் தொடங்கினான். ராவணன் பார்த்தான், ஏய் இந்த ராமன் இது வரைக்கும் கீழே தான் இருந்தான், இப்போ எப்படி எனக்கு சரிசமமாக மேலே வந்தான், கீழே என்னடா இருக்குன்னு பார்த்தான். அதே குரங்கு. எந்த குரங்கு இலங்கைக்கு வந்து இலங்கையில் அசோகவனத்தை துவம்சம் பண்ணித்தோ, எந்த குரங்கு ராவணனுடைய சேனைகளை எல்லாம் நாசம் பண்ணித்தோ, எந்த குரங்கு இலங்கைக்கே தீ வைத்ததோ, எந்த குரங்கு ராவணனுக்கு எதிரே அமர்ந்து அவனுக்கே நல்லுபதேசம் பண்ணித்தோ, எந்த குரங்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ராவணனை ஓங்கி மார்பில் குத்தித்தோ, அதே குரங்கு ராமனை தூக்கி கொண்டு வந்திருப்பதை பார்க்கவும். இப்போ ராவணன் ராமன் மீது பானம் போடுவானா ஹனுமான் மீது பானம் போடுவானா? அவனோட கான்சன்ட்ரேஷன்லாம் டைவர்ட் ஆகிடுது. ராவணன் நேராக ஹனுமான் மீது பானங்களை போட தொடங்கினான். ஏன்னா எப்போதுமே திடீர்னு யாராவது ஒருத்தர் நடுவில் வந்தால் நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கம் போகும். இப்போ நீங்கள் உபன்யாசகர்கிட்டே பார்க்கலாம். உபன்யாசகர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, பேச்சாளருக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த முதல் 2 ரோவில் யாராவது ஒருத்தரை பார்த்து வச்சுப்போம், நன்னா கவனிக்கிறவர், அந்த சுவாமி மாதிரி நோட்ஸ் எடுக்கிறவர், இப்படி யாராவது நமக்கு கிடைச்சான்னா அவளை பார்த்து வச்சுப்போம். ஏன்னா அவள் 1.5 மணி நேரம் வரைக்கும் நன்னா கவனிப்பா. நாம் அவர்களோடு ஐ கான்டாக்ட் வச்சுட்டோன்னா நமக்கு எந்த இடம் சொல்கிறோமோ அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும், நமக்கு கவனம் செதறாது. ஏற்கனவே கவனம் செதறி செல்ஃபோன் பார்க்குறவரோட நம்ம ஐ கான்டாக்ட் வச்சுட்டோன்னா அவர் செல்ஃபோனை நோண்டும் போதெல்லாம் நாம் சரியாக பேசினோமா தப்பாக பேசினோமா என்ன பண்ணோம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இது உண்மையாகவே ஒரு இடத்துல என்ன ஆகிடுது, இப்படி உபன்யாசம் பண்ணின்னு இருக்கும்போது ஒருத்தர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து செல்ஃபோனையே
ஆப்ரேட்டில் தேய்க்கிறார். இப்போல்லாம் தேய்க்கிறது தானே, செல்ஃபோனையே தேய்ச்சிட்டு இருந்தார். நானும் பார்த்தேன், இவரே நல்லா கவனிக்கிறவர் தானே, செல்ஃபோனையே தேய்க்கிறார். இவர் செல்ஃபோனை தேய்க்கிறத பார்த்தா நமக்கு கவனம் செதறிண்டே இருக்குது. என்னடா இப்படி பண்ணுறாரே, செல்ஃபோனை தேய்க்கிறாரேன்னு சொல்லி நானும் பல விதமாக எப்படியோ சமாளித்து பேசி முடிச்சுட்டேன். இறங்கி வந்தப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் இப்படி இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து செல்ஃபோனை போட்டு தேய்க்கிறீங்களே, கவனம் செதறாதான்னு. அவர் சொன்னார், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, செல்ஃபோனில் நான் என்ன பண்ண தெரியுமா, உங்கள் உபன்யாசம் தான் கேட்டுட்டு இருந்தேன்னு தூக்கி காமிச்சார். ஏன் சார் இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்கலாமே, இந்த இடத்துல வந்து உட்காந்து அதில் உள்ள உபன்யாசம் தான் கேட்கணுமான்னு. அவர் சொன்னார், இல்லை நேரில் பேசுகிறத விட செல்ஃபோனில் நல்லா பேசினீங்க, அதனால் அதை வச்சு கேட்டுருக்கேன். நான் சொன்னேன், அப்படி இல்லை, அந்த இடத்துல பேசும்போது உங்களை மாதிரி ஃப்ரண்ட் ரோவில் யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணல, அதனால் அங்கே நல்லா பேசினேன். இங்கே நீங்கள் செல்ஃபோனை நோண்டினதுனால என்னால் பேச முடியலன்னு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி ஒன்றை பார்க்கும்போது நமக்கு டைவர்ஷன் ஆகும். இப்போ ராவணனுக்கு என்ன எடுத்து, இவ்வளோ நேரம் ராமனை பார்த்து சண்டை போட்டுட்டு இருந்தான், டக்குன்னு ஒருத்தன் வந்து ராமனை தூக்கவும் ஹனுமான் டைவர்ஷன் ஆனது. ஹனுமான் மீது பானங்களை எல்லாம் சரமாரியாக பொழிய தொடங்கினான் ராவணன். இதை பார்த்ததும் ராமனுக்கு கோபம் வந்ததான். இதுவரை தன்னை அடித்தப்போ கூட ராமன் பொறுமையோடு வேடிக்கை பார்த்தான். என் பக்தன் ஹனுமானை யானை தாக்கினாய், திருஷ்டுவா பிளவங்க சார்தூலம் கோபஸ்ய வசமேயுவான். ராமனுக்கு வந்ததே பார்க்கணும் கோபம். அதுக்கப்புறம் ராமனுடைய வில்லில் இருந்து 1க்கு 10 100 என்ற பானங்கள் புறப்பட்டு போறது. ராவணனுடைய கிரீடங்களை அடுத்து நொறுக்கினான். தேர் கொடி, தேர் சக்கரம், தேர் குதிரைகள், தேரோட்டி அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணான். அடுத்த ராம பானம் ராவணன் கவச்சத்தை உடைத்தது. அடுத்த பானம் அவன் வில்லை உடைத்தது. அடுத்த பானம் அவன் அம்புகளை உடைத்தது. அடுத்த பானம் ராவணன் வில்லை உடைத்தது. ராவணன் இன்னொரு ஸ்பேர் வில் வச்சிருக்கான். அந்த வில்ல போய் எடுக்கலான்னு கையை நீட்டான். அங்கிருந்து ஒரு ராமபானம் வந்து அந்த வில்லையும் அடித்து உடைத்தது. எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிராயுத பாணியாக ராவணன் நின்றான். அப்பதான் இன்று போய் போர்க்கு நாளை வான்னு ராமன் சொல்றான். கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாசிய நிர்யாகி ரதீச்ச தன்வி ததாபலம் திரட்சிசிமே ரதஸ்தஹான். ராவணா, இன்னைக்கு நீ ரொம்ப அடி வாங்கிட்ட, நிராயுத பாணியா நிக்கிற. நிராயுத பாணியை நான் தாக்க மாட்டேன். இன்று போய் போர்க்கு நாளை வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். நல்லா வீட்டுக்கு போ, உன் மனைவி சமைச்சு வச்ச உணவை சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆஸ்வாசப்படுத்திக்கோ. இன்னைக்கு எவ்வளவு சேனையோடு வந்தாயோ இதே போல இன்னும் 2 மடங்கு சேனையோடு வா. என்னுடைய முழு பலம் என்ன என்பதை அந்த சேனையோடு வந்து நாளை காலை போர்க்களத்தில் பார். இப்போ போடா, நாளைக்கு வாடான்னா. ராவணனுக்கு உயிரோட வச்சு தன்னை எரிச்சது போல இருந்ததான். இவன் அடிச்சது வில்லடி கூட பரவாயில்ல, சொல்லடி இப்படி அடிச்சுட்டானே. அதனால பின்னாடி 7ஆம் நாள் யுத்தத்தில் ராமபாணத்தால் இறந்து போன போது அந்த மரண தருவாயில் எவ்வளவு வருந்தினானோ அதை விட இன்று போய் போர்க்கு நாளை வான் ராமன் சொல்லும்போது ராவணனுக்கு பெருத்த அவமானமா போச்சான். அப்படி ராவணனை அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் 7ஆம் நாள் அழித்தானே. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். இந்த கோபம் நம்ம ஒத்தொத்தருக்கும் மனத்துக்கு இனிய சினமா. ஏன்னா தனக்காக பெருமாள் கோபப்படலை, தன் பக்தனாகிய ஹனுமானை அடிக்கிறான்னா அப்போ கோபம் வருது. அது மட்டும் இல்லை, ஹனுமான ஒரு மந்திரம் சொல்ல சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் யாருமே கேட்கலையே அது என்ன மந்திரம்னு. அது என்ன மந்திரம்னா, ஹனுமான் ராமன் காதில் சொன்னாராம், இவன் தான் ஜட்டாயுவை கொன்றான். கோபத்தை ஏற்றி விடுறதுக்கு இவன் தான் ஜட்டாயுவை கொன்றான். ராமனுக்கு வந்ததே பார்க்கணும் கோபம். எனக்கு பெரியப்பாவாக ஜட்டாயுவை கருதினேன், அவரை கொண்டவன் இவன் தானா, போட்டானே பார்க்கணும் பானங்களை. அப்போ பக்தனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அப்போ பகவானுக்கு கோபம் வரணும். அந்த நேரத்தில் பெருமாள் கோபப்படாமல் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வ ஜிஷ்ணவேன்னு இருந்தா இந்த பெருமாளே எனக்கு வேண்டான்னு பக்தன் போயிடுவான். அப்போ பக்தனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவனை துன்புறுத்தும் எதிரிகள் மீது பகவானுக்கு கோபம் வர வேண்டும். அப்படி கோபம் வந்தால் அது மனத்துக்கு இனிய சினம். அப்போ பெருமாளுக்கு கோபம் வருமானா வரும். யார் மேலே? நம்ம மேலே கோபம் வந்தால் தான் நமக்கு கஷ்டம், நம்ம மேலே வராது. நம்ம யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் மீது பகவானுக்கு கோபம் வரும். இது மனத்துக்கு இனிய சினம்னு வேதம் கொண்டாடுறது. அதனால தான் வேதத்தில் ருத்ரம் என்று ஒரு பகுதி, அது சிவனை சொல்வதாக கொள்பவர்களும் உண்டு. எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் ருத்ரம் என்ற பகுதி ராமனை சொல்கிறது என்று சொல்வார்கள். ஏன்னா ராமனுக்கு தான் ருத்ரன்னு பேர். ருத்ரன்னா அழ வைப்பவன் ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் உண்டு. ருத்ரன்கிறதுக்கு அழ வைப்பவன் அர்த்தம். ஐயோ ராமனை போய் அழ வைக்கிறவன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை.
ராமனை ஒரு தடவை சேவிச்சா நம்ம கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வந்துடும். அதை நம்மளால அடக்க முடியாது. அவன் கருணையை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கும் ராமனுக்கு ரோதயதி இதி ருத்ரஹா, ருத்ரன்னு ராமனுக்கு பேர். வேதம் சொல்கிறது, நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இஷவே நமஹா நமஸ்தேஸ்து தன்வனே. ஏ ருத்ரா, உன்னுடைய வில்லுக்கு நமஸ்காரம், உன்னுடைய அம்புக்கு நமஸ்காரம், உன் கோபத்துக்கு நமஸ்காரம்னுது. வில்லுக்கும் நமஸ்காரம், அம்புக்கும் நமஸ்காரம், கோபத்துக்கும் நமஸ்காரம். வேற ஒன்றும் இல்லை. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான். வேதத்துக்கெல்லாம் வித்து திருப்பாவை. ஏன்னா அந்த வில்லும் அம்பும் தான் பக்தனுக்கு ஒரு ஆபத்துனா காப்பாத்துறது. அந்த பகவான் கொள்ளக்கூடிய கோபம் தான் பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா பகவான் பதறுவான் என்பதை உணர்த்துகிறது. அப்போ இதெல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்கள், மங்கள குணங்கள். அதனால தான் வேதமே அதை கொண்டாடி இருக்கிறது. அப்படி கோபப்பட்டு ராவணனை வீழ்த்தினானே ராமபிரான், அந்த ராமனை பாடவும் நீ வரமாட்டாயாமா? மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய். நாங்கள் ஜம்முன்னு ராமனை பற்றி இவ்வளோ பாடினோம், அதுக்கு கூட நீ வாய் திறக்கிறதா தெரியல. அதனால் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறா ஆண்டாள், இனித்தான் எழுந்திராய், இனியாவது எழுந்திருமா. இது என்ன பேருறக்கம்? நீ என்ன ஏதோ பெரிய தூக்கம் தூங்குறியே. சில பேர் தூங்குறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறுதி தூக்கம் தூங்குறாங்களான்னு தோணும். இது வெறும்ன தூங்குறாரா, இல்லை இது என்ன பண்ணாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறாரே, இது என்ன பேருறக்கம்? அதை ஏன் ஆண்டாள் சொன்னான்னா, ராமாயணம் பாடினோன்னா அந்த தூக்கம் தூங்கினவருக்கே உயிர் வந்துடுமே, உனக்கு இன்னும் உயிர் வரலையான்னு கேட்குறா. சாதாரணமாக தூங்கின்னு இருக்கவ முழிச்சுக்கிறது பெருசு இல்லை. ராமாயணம் பாடினா போன உயிரே திரும்ப வருமா. கம்பநாட்டாழ்வார் என்ன பண்ணார், தமிழில் 10,000 பாடல்கள் கம்பராமாயணம் ராமாவதாரம் என்ற தலைப்பில் எழுதிட்டார். கம்பராமாயணம் எழுதிட்டு அதை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் கம்பநாட்டாழ்வார். ஆனால் இப்போது ஸ்ரீரங்கத்தில் இருந்த பெரியோர்கள்லாம் என்ன சொன்னார்களா, கம்பனே நீ ஒன்று பண்ணு, சிதம்பரத்தில் ஒரு 3000 தீட்சிதர்கள், தில்லை 3000 இருக்கிறார்கள், அவங்ககிட்டையும் போய் ஒரு அப்ரூவல் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துரு. அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டு வந்தப்புறம் நாங்களும் அங்கீகரிக்கிறோம், அரங்கேற்றம் பண்ணலாம் என்று சொன்னார்கள். மாற்றணுமா? பேட்டரி மாற்றணும். சரின்ட்டு கம்பர் என்ன பண்ணார், அந்த தில்லை சிதம்பரத்துக்கு வந்து 3000 தீட்சிதர்களை சந்திக்கணும்னு முயல்கிறார். ஆனால் அந்த 3000 தீட்சிதர்களும் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துக்கு வருவதாகவே தெரியலை. 3000 பேரையும் ஒரே இடத்துல கூட்டி உட்கார வச்சாதான் நாம் கம்பராமாயணம்னு சொல்லி பாடி அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்க முடியும். 3000 பேரும் ஒரே இடத்துக்கு வரதா தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கம்பருக்கு தெரியலை. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முயன்று பார்த்தார், எந்த பலனும் இல்லை. அதனால் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு போனார் கம்பர். அந்த கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார். இதே தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தை தான் குலசேகர பெருமாள் பாடும்போது 10 பாட்டில் மொத்த ராமச்சரித்திரமும் பாடினார். இதே பெருமாள் அருளால் நாம் எழுதின 10,000 பாட்டு கொண்ட தமிழ் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணலான்னு நினச்சேன். பகவானே நீ வேற ஏதோ நினைக்கிற போல இருக்கு, வேண்டாம் விடு. என்னுடைய ராமாயணத்தையும் நான் கொண்டு போய் நெருப்பில் போட்டுட்டு நானும் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுறேன்னு சுடுகாட்டை நோக்கி நடக்க தொடங்கினார் கம்பநாட்டாழ்வார். நேராக சுடுகாட்டுக்கு போகிறார். சுடுகாட்டில் போய் நெருப்பில் ராமாயண ஓலைச்சுவடியை போட்டுட்டு தானும் குதிக்கணும்னு நினச்சி போனால் சுடுகாட்டில் 3000 தீட்சிதர்களும் நிற்கிறார்கள். கோவிந்தராஜன் அனுகிரகம். ஏன் 3000 பேரும் வந்தார்கள்னா, அந்த தீட்சிதர்களில் ஒருவருடைய 5 வயசு பையனை ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்து போயிட்டான். அந்த துக்கம் தாங்க முடியாமல் பொதுவாக ஒன்று கூடாத அவர்கள் அப்போது ஒன்று கூடி விட்டார்கள். இப்போ கம்பர் பார்த்தார், இதை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது. அந்த தீட்சிதர்கள்ட்ட கேட்டாராம், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் ஒரு ராமாயணம் ஏற்றியிருக்கேன், கொஞ்சம் படிக்கட்டுமான்னார். உனக்கு கொழுப்பு தானேன்னு கேட்டா வாழலாம். ஏயா, எங்கள் தீட்சிதர்களில் ஒருத்தனுடைய 5 வயசு பையன் பாம்பு கடித்து இறந்து போயிருக்கான், துக்கம் தாங்காமல் நாங்கள் நின்றுட்டுருக்கோம், சுடுகாட்டில் வந்து ராமாயணம் படிக்கிறேங்கிற, என்ன பெருசாக நீ ராமாயணம் எழுதிட்ட, இந்த ராமாயணம் என்ன போன உயிரை மீட்டு கொண்டு வரவா போகிறது, என்ன பெருசாக ராமாயணம்னு கேட்டார். எப்போதுமே கவிஞனுடைய ஈகோவை மட்டும் டச் பண்ணவே கூடாது. என்ன பெருசாக ராமாயணம் எழுதின, இது என்ன போன உயிரை மீட்டு கொடுக்குமான்னு கேட்டா. ஏன் மீட்டு கொடுக்காது, நிச்சயம் மீட்டு கொடுக்கும்னார் கம்பர்.
அப்படின்னா பாடு என்றார்கள். அந்த சுடுகாட்டில் பாட ஆரம்பித்தார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களேன்னு ஆரம்பித்து பாடிக்கொண்டு வந்தார். பாலகாண்டமாச்சு, அயோத்தியா காண்டமாச்சு, ஆரணிய காண்டமாச்சு, கிட்கிந்தை காண்டமாச்சு. சுந்தர காண்டத்துக்காவது பையன் எழுந்துப்பான்னு பார்த்தா சுந்தர காண்டமும் ஆயிடுத்து, பையன் எழுந்துக்கல. அடுத்து யுத்த காண்டம் வந்தது, நாகபாச படலம் வந்தது. இந்திரஜித்தினுடைய நாகபாசத்தாலே கட்டுப்பட்டு மொத்த வானர சேனையும் கீழே விழுந்து கிடக்கிறது. பார்த்தா அத்தனை பேரும் உடம்பெல்லாம் நீளமாயிருக்கு. நாகம் பாம்பு வடிவிலான அந்த அஸ்திரங்கள் அவளை கட்டி வச்சிருக்கு. எல்லோரும் மயங்கி கிடக்கிறார்கள். அப்போது கம்பர் வர்ணிக்கிறார், வானத்திலே ஒரு ஒளி, தங்க மலை ரக்க கட்டி பறந்து வருவது போல் இருந்தது. யார்னா கருடன். கருடன் அங்கே வந்து தோன்றினார். கருடனுடைய திருமேனி ஒளி இந்த வானர சேனை மீது பட்டது. கருடனுடைய ஒளி பட்டவாறே வானர சேனையை பிடித்திருந்த நாகபாசம் எல்லாம் பட் 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 பட்னு எல்லா நாகபாசமும் விலகி அந்த வானரர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். இதற்கு கம்பர் ஒரு பாட்டு போட்டார். வாசம் கலந்த மறைநாள நூலின் வகையென்பதென்னை மழையென்று ஆசங்கை கொண்ட கொடைமீழி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசிபோல் அகன்ற பதகன் துறந்த ஊரகம்னு பாடினார். மொத்த வானர சேனையும் எழுந்து நின்றது. ஏன்னா அதுக்கு உதாரணம் அழகா கம்பர் சொல்றார். என்னன்னா, சடையப்ப வள்ளல் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எங்க சடையப்ப வள்ளல் வீட்டு வாசல்ல வந்து நின்றவனுடைய பசி எப்படி பறந்து போகுமோ அதுபோல் கருடன் வந்து நின்றவாறே நாகபாசம் பறந்து போச்சுன்னார். இந்த பாட்டை கம்பர் பாடி முடிச்சதும் பார்த்தா அந்த சிறுவனை தீண்டிய பாம்பின் விஷம் மொத்தமாக இறங்கி சுடுகாட்டில் கொள்ளிக்கட்டைகள் மீது படுக்க வைக்கப்பட்டிருந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தானாம். வியந்து போனார்கள் சிதம்பரம் தீட்சிதர்கள். இதுவல்லவோ ராமாயணத்தின் பிரபாவம். இந்த பாடல் வாசம் கலந்த மறைநாள நூலின் வகையென்பதென்னை மழையென்று ஆசங்கை கொண்ட கொடை மீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசிபோல் அகன்ற பதகன் துறந்த உரகம்னா அந்த பையன் உயிர் பெற்றே எழுந்து விட்டான். அப்பா, இந்த ராமாயணம் போன உயிரை கூட மீட்டு கொடுக்கும், இந்த ராமாயணம் சத்தியம்னு தில்லை 3000 கையெழுத்திட்டு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து ஸ்ரீரங்க ஆச்சாரியர்கள்ட்ட காட்டி அதுக்கப்புறம் கம்பர் அரங்கேற்றம் செய்தார் என்பது வரலாறு. அப்போ ராமாயணத்தை பாடினா போன உயிரே திரும்ப வரும்போது இது என்ன பேருறக்கம், நீ என்னமா பெரிய தூக்கம் தூங்குன்னு எழுந்து வர மாட்டேங்கிறியே, எழுந்து வாமா. அனைத்தில்லத்தாரும் அறிந்து இது நோன்பு நோக்க வேண்டிய காலம், நீயும் வந்து சேரணும், நாம பகவானை அனுபவிக்கணுங்கிறத எல்லோரும் அறிந்து கொண்டு விட்டார்கள். நீ ஒருத்தி மட்டும் தெரியாம தூங்கலாமா? எழுந்து வான் அழைக்க அந்த ராமாயண பிரபாவம், ராமநாமத்தின் பிரபாவம், மனத்துக்கினியான் என்ற திருநாமத்தின் பிரபாவத்தால் அந்த பெண்ணு ஓடி வந்து இவா கோஷ்டியில் சேர இனி அடுத்த பெண்ணை எழுப்புவோம்னு புறப்படுகிறார்கள். இனி இந்த பாசுரத்தையே இன்னொரு கோணத்திலே பார்த்தால் ஒரு திவ்ய தேசத்து தாயாரையே தோழியாக உருவகப்படுத்தி எழுப்புறான்னு ரசிக்கலாம். முன்பே சொன்னேன், 11ஆம் பாட்டிலேருந்து 15ஆம் பாட்டு வரை தாயார் மட்டும் இல்லை, கூடவே சேர்த்து ஒரு ஆச்சாரியனை எழுப்புவதாகவும் ரசிக்கலான்னு. இப்போ இந்த பாட்டுக்கு என்ன சிறப்புன்னா, தாயார் ஆச்சாரியன் 2 பேரையும் சேர்த்து ஒரே அர்த்தத்திலேயே எழுப்புகிறாள். இப்போ போன பாட்டுக்கு திருவல்லிக்கேணி ருக்மிணி தாயார் பரமா ஒரு அர்த்தம் பார்த்தோம், அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் பரமா டோட்டலி டிஃப்ரெண்ட் அர்த்தம் பார்த்தோம். இங்கே அப்படி இல்லை. ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருளி இருக்கும் யதிராஜநாதவல்லி தாயார், அந்த தாயாரை ராமானுஜரோடு சேர்த்து எழுப்புகிறாள். 2 பேரையும் ஒன்னாவே ஆண்டாள் எழுப்புறா. அப்படியே இந்த பாட்டை ரசிக்கலாம். எப்படின்னா, கனைத்திளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும். அங்கே கண்ணுக்குட்டி கேட்கவே இல்லை. கண்ணுக்குட்டி கேட்காட்டாலும் எருமை தானே பால் சுரந்தது. அப்படித்தான் எங்கள் ராமானுஜரும் சிஷ்யர்கள் கேட்கணும்னு தேவையில்லை, தாமே ஆசை உடையோர் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு உபதேசம் பண்ணக்கூடியவர். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் யதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பின். அதனால அந்த கன்று கேட்காமல் தாய் பால் சுரப்பது போல சிஷ்யாள் கேட்காமல் அர்த்தத்தை சொல்பவர் ராமானுசர். அடுத்து அவர் தான் நற்செல்வன். என்ன நற்செல்வன்னா லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தானே ராமானுஜராக அவதரித்தார். இருவருமே ஆதிசேஷன். அதனால அவர் தான் நற்செல்வன். அவருடைய தங்காய்
தங்கு ஆய்னா தாங்குகின்ற தாய், அந்த ராமானுஜரை தாங்கும் தாயாகிய யதிராஜநாதவல்லி தாயாரே. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் அவதரித்தார்னா ராமானுஜருக்கு ஒரு தாயார் அன்னையின் ஸ்தானத்தில் யதிராஜநாதவல்லி தாயார் இருக்கா. தங்கு ஆய்னா தங்குகின்ற தாங்குகின்ற தாய்னு அர்த்தம். அந்த ராமானுஜரை தாங்கக்கூடிய தாயே, பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய். நீயும் எழுந்து வரணும், ராமானுஜரும் எழுந்து வரணும். வந்து யாரை பாடணும்னா மனத்துக்கினியானான ராமனை பாடணும். ஏன்னா ராமானுஜருக்கு ராமன் தான் மனத்துக்கினியான். எம்பெருமானாருக்கு ராமன் மீதும் ராமாயணத்தின் மீதும் அவ்வளோ ஈடுபாடு. அதனால தான் ராமானுஜ நூற்றந்தாதியில் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன்கிறோம். இந்த நம்ம ராமனுக்கு நிறைய கோவில் இருக்கு, ராமாயணம் குடிகொள்ளும் கோவில் உண்டானா ராமானுஜருடைய திருவுள்ளம் தான் அந்த கோவில். மொத்த ஸ்ரீராமாயணமும் ராமானுஜருடைய உள்ளம் என்னும் கோவிலில் குடியிருக்கான். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுசன். அப்போ ராமாயணத்துக்கே ஒரு கோவிலாக எம்பெருமானார் ராமானுசர் இருக்கார். அப்போ அவருக்கு மனத்துக்கினியான்னா ராமன் தான். அவனை பாட ராமானுசரும் வரணும், அவருடைய தாயாரான யதிராசநாதவல்லி தாயாரும் வரணும். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம். அப்போ இருவருமே எழுந்து வாருங்கள். இருவருக்குமே ஏன் உறக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்து. ஏன்னா எப்போ அந்த யதிராஜநாதவல்லி தாயார் அனுகிரகம் பண்ணி ராமானுஜரை ஸ்ரீபெரும்புதூரில் அவதரிக்க வச்சாலோ அனைத்தில்லத்தாரும் அறிந்து எல்லோரும் பெருமாளை தெரிஞ்சுனுட்டா. அதுவரை ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ளவே முடியாதுங்கிற நிலை இருந்தது. இப்போ இன்னைக்கு இத்தனை பேர் இன்னைக்கு கூடி உட்காந்து இப்படி உபன்யாசம்னு பெருமாளை அனுபவிக்கிறோம்னா இதற்கெல்லாம் அன்று வித்திட்டவர் ராமானுசர். அவர் காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. 1 to 1 ஒரு ஆச்சாரியன் அவர் ஒரு சிஷ்யனுக்கு மட்டும்தான் சொல்லுவார், அந்த மாதிரி இருந்தது. அனைத்தில்லத்தாரும் அறியும்படியாக பண்ணினவர் ராமானுசர். அதனால் அவர் எப்போ அவதரித்தாரோ எல்லோரும் பகவானை பற்றி தெரிஞ்சுனுட்டா. இன்னைக்கு இத்தனை பக்தர்கள் கூடி பக்தி வளர்ந்துருக்குன்னா 1000 வருஷம் முன்னாடி ராமானுசர் செய்த புரட்சி தான் அதுக்கு காரணம். அதனால தான் பராசர பட்டர் ஒரு முறை ஸ்ரீரங்கநாதன்ட்ட போய் கேட்டாராம். ஸ்ரீரங்கநாயகி தாயாரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்ரீரங்கநாயகி தாயாரை பார்த்து சொல்கிறார், அதிசயித்தவான் அப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹர தனுரசோ வல்லி பஞ்சம் பபஞ்ச மைதிலி அப்படி தசமுகீம் லூத்வா ரக்ஷ கபந்தம் அனர்த்தயத்து கிமிவன பதிகர்த்தா துவச்சாட்டு சுஞ்சு மனோரதகான்னார். ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்து பராசர பட்டர் கேட்குறார், உன் கணவன் ரங்கநாதன் இருக்கானே தாயே ரங்கநாயகி, நீ என்ன ஆசைப்பட்டாலும் உன் கணவன் ரங்கநாதன் பண்ணிவிடுறான். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பார்க்கடலை கடையிறான், உன்னை இழந்த உன்னை பெறணும்னா கடலில் சேது அணை கட்டி அடைச்சி இலங்கையை அழித்து உன்னை மீட்கிறான். உனக்காக உன் கணவன் என்ன வேணாலும் பண்ணுவான் போல இருக்கேன்னார். ரங்கநாயகி தாயார் சொன்னாலாம், இல்லை இல்லை, எனக்காக அவர் எல்லாம்லாம் பண்ண மாட்டார், எல்லா ஜீவாத்மாக்களும் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு அவர் என்ன பண்ணார்னு கேட்டான். என்ன இலங்கையிலேருந்து காப்பாற்ற சேது அணை கட்டினாருங்கிற, எனக்காக பார்க்கடல் கடைஞ்சாருங்கிற, இருக்கட்டும் என் குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு அவர் என்ன பண்ணார்னு தாயார் கேட்டாலாம். பராசர பட்டர் சொன்னாராம், பண்ணிட்டாரே, அதற்குத்தான் நம் இராமானுசனை படைத்தான். அத்தனை பேரும் மோட்சம் போகணும்னு நீ ஆசைப்படுறேன்னு தெரியும், ரங்கநாயகி உன் ஆசையை நிறைவேற்றத்தான் நம் ராமானுசனை படைத்தான். எப்போ ஒரு ராமானுஜர் அவதரித்து விட்டாரோ இனி எல்லோருக்கும் மோட்சம் உண்டு என்று அனைத்தில்லத்தாரும் அறிந்து எல்லோரும் பகவானை அறிந்து கொண்டு எல்லோரும் மோட்சம் போக வழிகாட்டினவர் ராமானுசர். அவரை ஈன்றெடுத்த தாய் ஸ்ரீபெரும்புதூர் யதிராஜநாதவல்லி தாயார். அதனால தான் இருவரையும் நற்செல்வனாகவும் நற்செல்வனாகிய ராமானுசரின் தாயாகவும் கருதி ஆண்டாள் எழுப்பறான்னு இதே பாசுரத்தை ரசிக்கலாம்னு சொல்லி இத்தோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு எந்த தாயார்? குழு குழு வந்து என்னன்னா எங்கள் ஊர் தாயாருங்கிறது தான் குழு. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.